எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையின் மாலைகளிலும் நான் பேசிக்கொண்டு வருகிற தலைப்பு விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இதுதான் இந்த தலைப்புக்கான விளக்கம். ஒவ்வொரு ஆராதனையும் சொல்கிறேன். என்னது, ஆண்டவர் நமக்கு கேட்காமே பல காரியங்களை செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். முக்கியமாக நாம் கேட்காமே அவருடைய ரட்சிப்பை தந்திருக்கிறார், கிருபைகளை தருகிறார், பல நன்மைகளை நமக்கு நாம் கேட்காமலே தேவன் செய்கிறார். ஆனால் விசுவாச வாழ்க்கையில் எல்லாமே கேட்காம கிடைக்கும் கிடையவே கிடையாது. பல காரியங்கள் கேட்டால் தான் கிடைக்குவாங்க. அதனால தான் இயேசு போதித்தார், கேளுங்கள் அப்பொழுது நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிலாம் போதிக்க ஆரம்பித்தார். அப்போ நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களும் உண்டு, அல்லது கேட்க வேண்டிய காரியங்களும் உண்டு என்று இருக்கிறது. அதில் முக்கியமாக ஆசீர்வாதம் என்றால் எல்லா நன்மைகளுக்கான ஆற்றலாக இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் ஆல் குட்னஸ். எல்லா நன்மைகளுக்கான ஆற்றலுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக கிறிஸ்துவம் போதிக்கிற ஆசீர்வாதம் என்ன? நிறைய நேரத்தில் சபைகள் கிறிஸ்தவர்கள்லாம் இதுக்கு எதிரானவர்களாகவே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இதை பற்றி இதான புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க உலக பிரகாரமான ஞானத்தோடு அல்லது அறிவோடு அதை பார்க்கும்போது ஆசீர்வாதம்ன்றது ஏதோ ஒரு தீமையான ஒரு சொல் போல் அல்லது தேவையில்லாத ஒரு காரியம் போல் அவர்களுக்கு தோன்றுகிறது. அல்லது ஆசீர்வாதம் மக்களை கெடுத்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அவருடைய பின்னாட்களில் வந்த இஸ்ரவேல் மக்களாக இருக்கட்டும், அவர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தினால் கெட்டு போகவில்லை. அவர்கள் கெட்டவர்களாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் கெட்டதாக இருந்தது, அவ்வளோதான். அதனால் ஆபிரகாம் சீமானாக இருந்தால் அந்த சீமானுடைய பணம் அவனை எந்த விதத்திலும் கெட்டு போக வைக்கவில்லை. விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் தகப்பனாக இருந்தான்ன்றது. அப்போ இதெல்லாம் புரியாதனால என்ன போதிச்சிடுறாங்கன்னா, பணம் கெட்டது, ஆசீர்வாதம் கெட்டது, ஐஸ்வர்யம் கெட்டது, செழிப்பு கெட்டது அப்படின்னு போதிக்கிறாங்க. இந்த போதனையோடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். கிறிஸ்தவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது 2 விதமான மாற்றங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது பாருங்கள். அதில் 2 விதமான மாற்றங்கள் அல்லது அந்த ஒரு காரியம் மக்களை தாக்குகிறது. மற்ற மக்களை அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. 2 மாற்றங்கள். ஒன்று, நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளான மாற்றம். உள்ளான மனுஷன் நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், இங்கே ஏற்படுகிற மாற்றம். அதுதான் வேதம் போதிக்கிற முதலாவது மாற்றம். அந்த மாற்றத்தின் மூலமாக மக்கள் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. முன்ன இந்த உலகத்தில் இருந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டில் வாழ்ந்துருக்கிறோம். கோவப்படுறவங்களாக இருந்திருப்போம், பொய் பேசுகிறவங்களாக இருந்திருப்போம், பல விதமான வேதம் போதிக்கிற மாதிரி ஜென்ம சுவாபங்கள் நமக்குள்ளே இருக்கும். பலர் அருவெறுக்கக்கூடிய காரியங்கள்லாம் கூட இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை புதிய மனிதர்களாக மாற்றி, புதிய சிந்தைகளை உருவாக்கி, புதிய எண்ணங்களை உருவாக்கி, வசனத்தின் மூலமாக ஒரு தரம் வாய்ந்த மக்களாக இந்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொரு மனுஷனையும் மாற்றுகிறது தான் முதலாவது தாக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு உண்டு பண்ணுகிறது. ஆனால் அந்த தாக்கம் பாருங்க போதுமான அளவுக்கு இல்லை. அந்த தாக்கம் எப்படிப்பட்டதா இல்லை, சரி நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க, கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அது ஆண்டவரை மகிமைப்படுத்தவோ அல்லது ஆண்டவர் பெரிய அளவில் கொண்டாடவோ உலக மக்கள் கொண்டாடுவதற்கான ஒரு காரியமாக அது இல்லை. அந்த உள்நாள மாற்றம்ன்றது அது நமக்கான மகிமையாக இருக்குது, அல்லது நமக்கான ஒரு பெரிய நன்மையாக இருக்கிறது. உள்ளான மனுஷனுடைய மாற்றம் யாருக்கு முக்கியமானதாக இருக்குது? அது உங்களுக்கான நன்மையாக இருக்கிறது. அது ஆனால் 2வது ஒரு மாற்றம் தேவைப்படுது. 2வது ஒரு தாக்கம். 2வது தாக்கம் தான் பெரிய அளவில் ஆண்டவர் பக்கமாக இழுக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்த வைக்கிறது. 2வது தாக்கம் என்னது? ஒரு தேவன் அவர்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகள் அல்லது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தரும்பொழுது உலக மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், கூட வேலை செய்தவர்கள், அவர்களை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம் உண்டாகுது அவங்களுக்கு எல்லாருக்குமே. இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருந்தது, ஆனால் வர வர இவங்க எப்படி விருத்தி அடைந்தாங்க, வர வர எப்படி உயர்ந்தார்கள், வர வர எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், வர வர இவர்களுக்கு எப்படி எல்லாமே நன்மை உண்டானது என்கிறத குறித்த எண்ணம் அவர்களுக்கு என்ன பண்ணுதாங்க உண்டாகிறது. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அவங்களுக்குள்ள. அந்த பாதிப்பு என்னதுன்னு சில நேரத்தில் அது அவங்களுக்கு புரியாது பாருங்கள். அவங்களுக்கு எப்படி புரியும்னா, ஏதோ சர்ச்சைக்கு போனாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க போல், வெளிநாட்டிலிருந்து பணம் வருது போல், இப்படி தான் யோசிக்க தோணும். ஏன்னா அவங்க அறிவோடைய அளவு கோல் அவ்வளோதான். அதனால் அந்த அளவு கோல்களை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிந்திப்பாங்க. ஆனால் போக போக பாருங்கள், நீங்கள் நடந்துக்கிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் அறிக்கெடுக்கிற விசுவாச வார்த்தை உங்களோட பழகும் போது, அவங்க கஷ்டத்தை பகிரும் போது, இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள். தேவனை நம்பும் பொழுது, தேவனை நாம் சார்ந்து வாழும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேவன்
அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவரை செழிக்க வைக்கிறார், அவர்களை வாழ வைக்கிறார், அவருடைய நிலைமை எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்பதை நம்புகிறார்கள். அப்படிதான் பாருங்க ஜனங்க பெரிய தாக்கத்துக்குள்ள வருகிறார்கள். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷனுடைய மாற்றமும் ஜனங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக, சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக. ரெண்டாவது தாக்கமும் அவர்கள் என்ன பண்ணுது, பெரிய அளவில் பண்ணுகிறது. ஆனால் கிறிஸ்தவம் எதை இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுது, சபை எதை கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா வெறும் உள்ளான மனுஷனுடைய மாற்றம் தான். அது கூட ரொம்ப இல்லை, அது கூட ரொம்ப கிடையாது. ரொம்ப சபைகள் எல்லாமே உள்ளான மனுஷனுடைய மாற்றத்தை தான் போதிக்கும். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாமே இயேசு சொன்னது போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சாந்த குணமுள்ள கிறிஸ்தவர்களாக பார்க்க முடியும். நீங்கள் அப்படி பார்க்க முடியறதே இல்லை. உள்ளான மனுஷன்லையும் பெரிய அளவில் அவங்க ஒன்றும் வளரல. ரெண்டாவது, பொருளாதாரத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் அவர்கள் வேதம் சொல்லுகிறது போல, வேதம் காட்டுகிறது போல. பிகாஸ் யூ ஷுட் கம்பேர் யுவர் லைஃப் வித் பைபிள். வாழ்க்கை இதோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் நீங்கள். வேத வசனங்களோட, வேதத்தில் இருக்கிற கேரக்டர்ஸோடு கூட. அப்போ வேத வசனத்தில் இருக்கிற கேரக்டர்ஸில் ரொம்ப பிரதானமான கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். இது நான் மட்டும் இல்லை, ஆவியானவரும் அதை அறிந்திருந்தபடினால்தான் புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் பவுலை கொண்டு கலாத்தியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அங்கே என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம் அது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புதிய உடன்படிக்கையிலே வந்த, மரியாளின் வயிற்றிலே பிறந்த, நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின, நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் ஆகிய நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறது, உண்டாகிறது என்று அங்கே போதிக்கிறார். நம்புறீங்களா நீங்கள் அதை? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் போதிக்கிறார். யாருடன் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்களாம். அப்ப விசுவாச மார்க்கத்தார், நல்ல வார்த்தை அது. என்ன மார்க்கத்தார்? நீங்களும் நானும். எந்த மார்க்கம்? விசுவாச மார்க்கம். பெண்டிகாஸ்டல் மார்க்கம் அல்ல, சிஎஸ்சி மார்க்கம் அல்ல, ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அல்ல. என்ன மார்க்கத்தில் இருக்கிறோம் நீங்களும் நானும்? விசுவாச மார்க்கத்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மார்க்கத்தார். விசுவாசிக்கிற ஆபிரகாமுடனே, விசுவாசித்த ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்படுகிறார்கள்? அவர்கள் தரித்திரராயிருக்க வாய்ப்பே இல்லை, லாசருவாய் வாழ வாய்ப்பே இல்லை. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். They have been blessed along with the faith of Abraham. ஆனா ஏன் ஆபிரகாமை பற்றி படிக்கிற அந்த கம்பேரிசன் ஏன் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இல்லை? ஆபிரகாமை பற்றி வேதம் ஒரு சிம்பிளா சொல்லுது. நான் பலமுறை சொல்றேன் இல்லையா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போயிட்டு பொண்ணு கேட்கிற இடத்துல போய் சொல்றான், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். இப்படி எங்கேயாவது சொல்றோமா? இப்படி உங்களை பத்தி ஒரு சாட்சி இருக்குதா? அல்லது மற்ற கிறிஸ்தவர்களை பத்தி சாட்சி இருக்குதா? பாஸ்டர்ஸை பத்தி அப்படி ஒரு சாட்சி இருக்குதா? பாஸ்டருடைய பையனுக்கே பொண்ணு கேட்கணும்னா கூட ஏதோ பார்த்து செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு செலவு நிறைய இருக்குது. சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் பைபிள் எல்லாம் ஆச்சு பூச்சுன்றீங்க. வெளியே போன உடனே எங்கள் ஆவியானவர் ஆப்சென்ட் ஆகிடுறாரு, அவரை துரத்தி விட்டுறீங்க. துரத்தி விட்டு எந்த ஊர், எந்த ஆள், என்ன ஏனோ அது எல்லாம் உள்ளே வந்துடுது. வந்த உடனே அந்த பேச்சு வந்துடுது. என்ன பேச்சு வந்துடுது? பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க. கேட்டால் 30 வருஷம் ஊழியம் செய்கிறாருங்க, 40 வருஷம் ஊழியம் செய்கிறாருங்கன்றார். இவங்களுக்கெல்லாம் மாற்றாய் தான் வேதவசம் நமக்கு போதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசாரம் எடுத்தோம், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை கொடுத்தார், வேலை கொடுத்தார், சம்பளம் கொடுத்தாரு, அதோட அவருக்கு ஒரு டாட்டா, சபைக்கு ஒரு டாட்டான்னு போனீங்கன்னா ஒரு பிரோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரோஜனம் இல்லை. பாருங்க, யூ ஷுட் லீவ் எ யூஸ்ஃபுல் லைஃப் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழணும் பாருங்க. அப்போ வாழணும்னா நீங்கள் அதை விசுவாசிக்கணும். ஆனால் ஆபிரகாமுடனே விசுவாச மார்க்கத்தை நான் இருக்கிறேன், நான் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கடன் என்னுடையது அல்ல, தரித்திரம் என்னுடையது அல்ல, சாபம் என்னுடையது அல்ல, குறைவு என்னுடையது அல்ல, தாழ்ச்சி என்னுடையது அல்ல, நிறைவு என்னுடையதாக இருக்கிறது, ஐஸ்வர்யம் என்னுடையதாக இருக்கிறது, செழிப்பு என்னுடையதாக இருக்கிறது, ஏராளம் தாராளம் என்னுடையதாய் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்கள்? அப்போ அதை தான் விசுவாசிக்கணும், அதை தான் சொல்லணும். அதை தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை தெரிந்து கொள்ளணும், அதை உணரணும். அது இந்த வழியில் தான் நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்ன பண்ணப்படுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுது. அதுவும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உண்டாகுது. யாருடைய ஆசீர்வாதம்? அது அம்பானி மாதிரி ஆகுறது இல்லை. அம்பானிலாம் கால் தூசிக்கு வரமாட்டான் ஆபிரகாம். ஹலோ, அது தெரியாதனால தான் சில ஆளுங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன் அம்பானி ஆசீர்வாதமாலையோ? ஆசீர்வாதம்னா நினை தெரியாமல் இருக்கிற, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம் இது? ஆமாம், அம்பானி இன்னைக்கு அம்பானியாக இருப்பார், நாளைக்கு அம்போன் ஆகிடுவார் ஆட்சி மாறிடுச்சுன்னா. அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானி. அவங்க அப்பா பேர் தான் அம்பானி. அவருக்கு 2 பிள்ளைங்க, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது பாருங்க. அதில் முகேஷ் அம்பானின்றவர் தான் இன்றைக்கி வந்து பெரிய பணக்காரனாக இருக்கிறார். அவருக்கு 2 பேருக்கு ஈக்குவலாக ஷேர் அவங்க அப்பா கொடுத்துட்டு போனார் அம்பானி. அப்பா நீ பெட்ரோல் பங்க்கு, ரிலையன்ஸ்னு ஒரு ஃபோன் கம்பெனி இதெல்லாம் நீ வச்சுக்கோ, உன் தம்பி இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், முகேஷ் அம்பானிக்கு அவனுக்கு ஈக்குவலாக சில பணங்களையும் சில காரியங்களையும் கொடுத்துட்டு போனார் பெட்ரோல் பங்க்லாம். பார்த்தா அண்ணன் கொஞ்ச நாளில் போண்டி ஆகிட்டான். அனில் அம்பானி டோட்டலாக க்ளோஸ். இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு கூட தெரியாது. ரிலையன்ஸ்னு பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் கேட்டிருப்பீங்க. எல்லாமே அவருக்கு அனில் அம்பானி கிடையவே கிடையாது. ரிலையன்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது, போயிடுச்சு எல்லாமே. ரிலையன்ஸ் ஃபோனு, ரிலையன்ஸ் நெட்வொர்க்கு எல்லாம் போயிடுச்சு. இப்போ தம்பி இது தான் வந்துருக்குது, ஜியோ இல்லையா? ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி 200 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 350 ரூபாயில் எடுத்துன்னு போய் ரீசார்ஜை நிப்பாட்டி வச்சுருக்கிறான். எல்லாம் எல்லாம் அது பிஸ்னஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு தேவைப்படுது அதை மாற்றிக்கிறான். ஆனால் அந்த கம்பேரிசன் லைஃப் நமக்கு இல்லைன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் அம்பானி போல் ஆவதில்லை, நான் யாரை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆபிரகாமை போல. யாரை போல? ஆமாம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? ஆமாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவன். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ். அதை வச்சு குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது குழப்பறதுக்குன்னே பிசாசு சில ஆட்களை எழுப்பி வச்சிருக்கிறான். அவங்க நல்லா வாழறாங்க அந்த ஊழியக்காரங்களாம். ஆனால் விசுவாசிகளுக்கு போதிக்கும் போது ஆசீர்வாதம் கெட்டது, செழிப்பு கெட்டது, அந்த மாதிரி சபைக்கே போகாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க, தப்பாக இருக்கும், இப்படிலாம் போதிக்கிறாங்க. ஒன்று அதை தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தின் வழிகளையும் அவங்க மறுக்கிறாங்க. அதெல்லாம் தான் இப்போ எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா விலைக்கு காமிக்கிறோம். வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, இது அவங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? வசனத்தை தான் விசுவாசிக்கணும் என்பதை காண்பித்து கொண்டு வருகிறேன். சரி, இப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் பார்க்குறோம். பார்த்துட்டு வரும்போது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆபிரகாமுடனே சேர்த்து ஒரு மனுஷன் வந்தான், அவனுக்கு பேர் லோத் இல்லையா? அந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த மனுஷன் என்ன பண்ணப்பட்டான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆபிரகாமோடு கூட சரிசமமாய் சண்டையிடுற அளவுக்கு. 2 பேருடைய சொத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் வைத்திருந்த அந்த பொருட்களும் அந்த காரியங்களும் பூமி தாங்க முடியாததாய் இருந்துதான். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா நான் வந்து கடலை நம்பி வாழறவன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் எங்கே போனாலும் வாழ்வேன். நீ அப்படி கிடையாது, ஏதோ கொஞ்சம் வந்த கூட இருந்த, ஏதோ கொஞ்சமாக நம்பிக்கை இருந்தது, அதை வச்சு ஏதோ ஆசீர்வாதம் வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்ட. அதனால் ஒன்று பண்ணுவோம், சமாதானம் தான் முக்கியம். நீ ஏதாவது ஒரு வழியை நீயே தெரிஞ்சு கொள், நான் இங்கே போன்னு கூட சொல்ல மாட்டேன், நீயே சூஸ் பண்ணி. ஏன்னா நீ மாம்சமாக வாழறவன், நீ இப்படி யோசிக்கிறவன், அங்கே போனால் நல்லா இருக்கலாம், இங்கே போனால் நல்லா இருக்கலாம்னு யோசிக்கிறவன். நீ அப்படி போ, நீ போயிடு, நீ போகிற திசை எதிர் திசையை நான் என்ன பண்ணுறேன், போய்க்கிறேன் அப்படின்றான். அதே போல் அவன் பார்க்குறான், சோதோம் குமோரா பட்டணம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப அது ஐஸ்வர்யம் உள்ளதாய் தெரிகிறது, ரொம்ப சிறந்ததாய் தெரிகிறது. அது அவனா மாம்சிகமாக தெரிந்து கொண்டு அங்கே என்ன பண்ணுறான், அவன் மனைவி 2 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க போயிடுறாங்க. அங்கே ஆபிரகாம் அதுக்கு நேர் எதிராக இருந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கூடாரம் அமைத்து அங்கே வாழ ஆரம்பிக்கிறான். இந்த வாழ ஆரம்பிக்கிற காலத்தில் ஒரு கட்டத்தில் இந்த லோத்தையும் அவன் சார்ந்திருந்த அல்லது அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சோதம் குமாரா பட்டணம், அந்த தேசத்தின் ராஜாவையும் வேறு நாட்டு 4 ராஜாக்கள் வந்து படையெடுத்து வந்து சோதம் குமாரா பட்டணம், அதில் இருந்த மக்கள், அதில் இருந்த பெண்கள், அதில் இருந்த பிள்ளைகள், வாலிபர்கள், அதில் இருந்த ஆஸ்தி எல்லாத்தையும் மாறிக்கிட்டு போயிடுறாங்க. பொண்ணு பொருள் எதுவுமே வீட்டில் விட்டு வைக்கல. ஏன்னா யுத்தம்னு வந்து அப்படி தான் செய்வாங்க, எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. இது இரவோடு இரவாக ஆபிரகாமுக்கு செய்தியாக வந்து சேருது. உம்முடைய சகோதரன் முறையாக இருக்கிற லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவன் தேசத்தாரையும் இந்த 4 நாட்டு ராஜாக்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க, அடிமைகள் ஆகிட்டாங்க, ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியா ஒரு நாளில் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த 320 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இரவோடு இரவாக அந்த 4 நாட்டு ராஜாக்களோடும் யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து அவரிடத்துல அடிமைகளாக இருந்த அவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்திருந்த அந்த சோதம் குமோரா பட்டணத்தின் ஆஸ்திகளை, முக்கியமாக லோத்துடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் வாங்கி லோத்துக்கிட்டையும் ஒப்படைச்சி அந்த ராஜாவை கையிலையும் கொடுத்துட்டு அவங்களை விடுதலையாக்கி ஆபிரகாம் அவர்களோடவே கூட என்ன பண்ணுறான், திரும்பி வரான். வர நேரத்தில் திடீர்னு பார்த்தா அங்கே மெல்கிசேதேக்குன்னு ஒரு மனுஷன் வரார். வேதம் சொல்லுகிறது அவன் ஆசாரியனாய் இருந்தான்னு சொல்லுது. சரி, இந்த மெல்கிசேதேக்கை சந்திக்கும் போது அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இருக்கிறான்,
லோத்து இருக்கிறாரு, அதோடு கூட இந்த சோதோம் நாட்டு ராஜாவும் இருக்கிறார். இப்போ சோதோம் நாட்டு ராஜா என்ன பண்ணிடுறாரு, ஆபிரகாமை பார்த்து, எங்களெல்லாம் இப்படி விடுதலை ஆக்குன, நீ வரலன்னா நாங்களாம் 4 நாட்டு ராஜாக்களாம் எதிர்த்து யுத்தம் செஞ்சு போராடி வந்திருக்கிறது வாய்ப்பே இல்லாத காரியம். எங்களை காப்பாற்றினதுனால உனக்கு இந்த வெள்ளி பொண்ணுலாம் என்ன பண்ணுற உனக்கு பரிசாக கொடுக்குறேன்ட்டான். ஆனால் ஆபிரகாமுன்னா எங்கே வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கணும்னு ஒன்று இருக்குது. விசுவாச மார்க்கத்தார்கள் அப்படி தான் இருப்பாங்க, எல்லா இடத்துல கை நீட்ட மாட்டான். விசுவாச மார்க்கத்தார்கள் எல்லாவற்றையும் யோசிப்பாங்க, நிதானிப்பாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை எடுத்து காமிச்சிருக்கேன் இல்லையா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான், அவன் நிதானித்து அறிகிறான். எது சரி எது தவறு, எங்கே வாங்கணும் எங்கே வாங்கக்கூடாது, எதை வச்சிருக்கணும் எது வச்சிருக்க கூடாதுன்றத ரொம்ப தெளிவானவன் ஆவிக்குரியவன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் இந்த ஆபிரகாம். அதனால் அவன் சொல்கிறான், நீ ஒரு உலகத்தான், உன்னுடைய புத்தி எனக்கு தெரியும், நீ கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி பின்னா சொல்லுவேன், நான் தான் ஆபிரகாமை சீமான் ஆக்கினேன், நான் கொடுக்கலன்னா இப்படி வந்திருக்குமான்னு கேட்பேன். அதனால் நீ என்ன பண்ணு, உன் பொண்ணையும் உன் பொருளையும் உன் பரிசையும் நீ உன்னோடு கூட வைத்துக்கொள், என் கரத்தை என் தேவனுக்கு நேராக நீட்டி இருக்கிறேன். நான் எதுக்கு நேராக நீட்டி இருக்கிறேன்? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் அது. ஆமாம், நான் கொடுங்க என் கரத்தை யாருக்கு நேராக நீட்டிட்டேன், நான் ஆண்டவருக்கு நேராக நீட்டிட்டேன். வெறும் கரத்தை வெறும் வானத்துக்கு நேராக நீட்டின்னா பிரயோஜனம். கரத்தை வாரணத்துக்கு நேராக நீட்டுறதுனா என்னன்றதை அடுத்த வசனத்திலே படிச்சிங்கன்னா புரிஞ்சுறாங்க. நான் கரத்தை நான் ஆண்டவருக்கு நேராக நீட்டினேன்னு சொன்ன ஆபிரகாம் தான் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணினான் இருக்குது. வெறுங்கையை தூக்கிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கிட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்படைச்சிட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. கையை உயர்த்தினவன் தான். நான் கடவுளை நம்புறதுக்கான விசுவாச கிரியை செய்யணும். நான் உண்மையாகவே கடவுளிடத்தில் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அதுதான் நான் விசுவாசிக்கிறேன்னா, என் விசுவாசத்தின் கிரியை என்னவா இருக்கிறது, வேதம் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறதா, என் தேவனை நான் என் பொன்னாலும் என் பொருளாலும் எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ணி ஆக வேண்டும். அதை செஞ்சு காட்டுறோம். அதை செய்யும் போது அங்கே சோதோம் நாட்டு ராஜாவும் இருக்கிறாரு, லோத்தும் அங்கே இருக்கிறான். இதில் என்ன பெரிய விஷயம், சோதோம் நாட்டு ராஜா கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு இந்த தேவனை பற்றி தெரியாது, கொடுக்கறத பற்றி எந்த அறிவும் கிடையாது. ஆனால் இன்னொருத்தனுக்கு நல்லாவே தெரியும். யார் அது? லோத்து என்கிற மனுஷனுக்கு. அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில். ஆபிரகாம் கொடுக்கும் போது கூட பாருங்க, அவனுக்கு வந்ததே ஒரு பெரிய லக்கு தான் இல்லையா. அடிமைகளாக போய் எல்லா பொண்ணும் பொருளும் போயிடுச்சு. அதை மறுபடியும் மீட்டெடுத்து கொடுத்துருக்கிறார். அந்த மீட்டெடுத்து கொடுத்த பேர் கூட அதிலிருந்து கடவுளுக்கு தரணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய மோசமான புத்தி பாருங்க. நிறைய நேரத்தில் கிறிஸ்துவ அப்படி தான், லோத்து மாதிரியான புத்தி தான். எப்படி போனால் கூட போட்டங்க, ஆனால் திருப்பி வந்தால் அதை வச்சு கடவுள் என்ன பண்ண மாட்டேன், கனம் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. அப்படி தான் லோத்து மாறிட்டான். எப்போ எல்லாம் ஊற்றிட்டு போயிருக்கோம், கடவுள் ஆபிரகாம் அனுப்பி அவன் யுத்தம் பண்ணி இன்னைக்கு எல்லாமே உனக்கு திருப்பி கொடுத்துருக்கிறாரு. இப்பயாவது உன் உள்ளத்துல இருந்து கடவுளை கனம் பண்ணணும், அவரை நம்பணும், அவரை சார்ந்து இருக்கணுன்ற எண்ணமே வரல. அந்த வராதோடைய விளைவு எங்கே போய் நிற்குது? அவன் மேலே தப்பு கிடையாது. எல்லாம் காரணம் யாருன்னெல்லாம் சொல்லி கொடுத்தா, அவனுடைய மனைவி அந்த மாதிரி பொருளாசைக்காரியாக இருக்கிற யோபுடைய மனைவி அந்த பொருளாசைக்காரியாக இருந்தான்றதுக்கு ஒரு அடையாளம் தான். பிற்காலத்தில் அவள் கண்ணுபட அவள் எதெல்லாம் சேர்த்து வைத்தாலோ எதெல்லாம் வைத்திருந்தாலோ தன் கண்பட அவள் பார்த்தா எல்லாவற்றும் எரிந்து சாம்பலாய் போகிறத பார்த்து அவளும் உப்பு தூணாய் மாறினாள் இருக்குது. சரி, அதோடு முடிஞ்சு போச்சா பொருளாசை? அதோடு விட்டுருச்சா? ஏதோ பொருள் அழிஞ்சு போச்சு, ஏதோ அவளும் உப்பு தூணாயிட்டா? அதுக்கப்புறம் இல்லை, அது அவளுடைய சந்ததி முழுக்க என்ன பண்ணினது, பாதிக்க செய்தது. எது முழுக்க பாதிக்க செய்தது? சந்ததி முழுக்க. இப்போ அந்த இடத்துல நின்று கவனிக்கணும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு உண்டாகும். இல்லை நீங்கள் லோத்து மாதிரி இருந்தீங்கன்னா எழுதி தரதை நான் எழுதி வச்சிருக்குது, நீங்கள் அப்படி தான் உங்களுடைய முடிவு, ஒவ்வொரு விசுவாசியோடைய முடிவும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் இயேசு அதை போதித்தார். என்ன போதிக்கிறார் இயேசு? பொருளாசையை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள்? ஆமாம், பி அவேர் ஆஃப் மெட்டீரியலிசம்ன்றார். இயேசுவை போதிச்சார் அதை. பொருள் ஆசையை குறித்து இன்னைக்கு வந்தால் பண ஆசை, அன்னைக்கு பொருள் தான் பண்ட மாற்றா இருந்ததுனால பொருள் ஆசை என்ற வார்த்தை இருக்குது. ஆனால் இன்னைக்கு பணம் தானே எல்லாமே. அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கும் பொருள்லாம் இருக்குது, இல்லைன்னா பொருள் இல்லையே முற்றுமாக போயிடல. இன்றைக்கி கூட தங்கம்ன்றது ஒரு பொருள் தான், வெள்ளின்றது ஒரு பொருள் தான். இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறான், அவன் காசை கொடுக்குறான். அதனால் ரெண்டுமே இருக்குது, இன்றைக்கி காசு இருக்குது, பொருளும் இருக்குது. அதனால் இயேசு போதிக்கிறார், பொருளாசையை குறித்து நீங்கள் எப்படி இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். சொல்லிட்டு சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஏன் அப்படிலாம் போதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா யூதா அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அவர்
பொருளாசை உள்ள எல்லா மனுஷருடைய முடிவும் என்னவா இருக்கிறது? காரில் உள்ளதான் போய் முடியும். எங்க போய் தான் முடியும்? அது அங்கதான் போய் முடியும்ன்றார். எவ்வளவுதான் ஆண்டவரை மறுதலித்து ஏமாற்றி ஆண்டவருக்கு தராம நீ என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய முடிவு, உன் பொருளுடைய முடிவு, உன் பணத்துடைய முடிவு, உன் ஆஸ்தியின் முடிவு அது நிச்சயமாய் உன்னுடையது இல்லை. லோத்துடைய மனைவி கண்ணால பார்த்தது போல நீயும் ஒரு நாள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அங்க கடவுளுடைய பாதுகாப்பு இல்லை, கடவுளை கனம் பண்ணல. அது என்ன நீ போராடினாலும் சரி, அது everything will come to the end. முடிவு வரும் பாருங்க. அதனாலதான் தீத்து மன்னிக்கும் யூதா போதிக்கிறார், அதை பொருளாசை உள்ள எல்லா மனுஷனுடைய முடிவும் கார் இருளா இருக்கிறது. இட் இஸ் இன் டார்க்னஸ். அதுக்கு ஒரு 3 பேர் எடுத்து காமிச்சார், அதை எடுத்து காமிச்சிருந்தோம் இல்லையா? காயின் பிழையாம் இவங்க 3 பேர் எடுத்து காமிச்சிருந்தோம். அவங்க 3 பேருடைய முடிவும் அப்படிதான் போயிட்டு கார் இருளாய் முடிந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அதோடைய தொடர்ச்சியாக சரி அப்படி இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்றது? பவுல் அதை இன்னும் ஒரு படி மேலே போய் போதிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசையோடைய தீம் என்ன? பண ஆசைனா என்ன? பொருளாசைனா என்னன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நீங்க. பண ஆசைனா பணத்தை சேர்த்து வைக்கிறது, பொருளாசைனா பொருளாக சேர்த்து வைக்கிறது, அது இல்லை. ஹலோ, நிறைய பேர் அப்படி போதிக்கிறாங்க. பண ஆசை பொருளாசை ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன் கொடுக்கலாம். இயேசு கொடுத்தது மாதிரி, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள். இப்போ தேவனுக்கு கொடுக்காமல் இருப்பதே என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கிறது? ஆமாம், அவரு கொடுத்தா 10ல் 1 கொடுத்துட்டா 9 தானே எங்கிட்ட இருக்கும். 1 நஷ்டமாயிடுது. பிசாசு எவ்வளோ கன்னிங்காக வேலை பார்க்குறான், எவ்வளோ முட்டாள்தனம் ஆக்குறான். அவன் ஏதேன் தோட்டத்தில் மட்டும் ஏவாளை முட்டாளாக்கல, இன்னைக்கு பல விசுவாசிகள் அப்படி தான் முட்டாளாக்கி வச்சிருக்கிறான். அவனை அப்படி தான் அழிக்கிறான். அதே முட்டாள்தனத்தை தான் புதிய உடன்படிக்கையின் சபையில் இருந்த அனனியா சப்பீராக்குள்ளேயும் விதைத்தான். கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு பங்கு தான் எப்படி பாருங்க, ஏமாற்ற வைத்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் இருக்குது. அப்ப ஒரு விசுவாசி அழிக்கிறதுக்கு பிசாசு எடுத்து பயன்படுத்துற ஆயுதமா இருக்கிறது அது பண ஆசையும் பொருளாசையும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை பற்றி கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். எதை விட்டு விலகி போனார்கள்? அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். சரி, அதுக்கான உதாரணம் தான் அனனியா சப்பீரா. நல்ல விசுவாசிகள் தான். எது அவருடைய விசுவாசத்தை கெடுத்தது? எது அவருடைய நரகத்துக்கு நேராக தள்ளி நின்றது? எது அவருடைய வாழ்க்கையை அழித்தது? எதிர்காலத்தை நாசமாக்கினது? அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே அழிந்து போனதை பார்க்குறோம் பாருங்க. எவ்வளோ கொடுமை பாருங்க. புருஷன் செத்ததே தெரியாம இருந்தா அவ, மனைவி செத்ததை பிள்ளைங்கள் புருஷன் தெரியாம இருந்தாராங்க. பிள்ளைகள் இருந்துதான் தெரியல. ஒருவேளை இருந்திருந்தா அம்மா அப்பா செத்து போனதும் பிள்ளைங்களுக்கு தெரியாம இருந்திருக்குது பாருங்க. பிள்ளைங்களை பற்றி எந்த பதிவுமே இல்லைங்க. இல்லாமலே இருந்திருக்கலாம், அல்லது இருந்தும் அவங்கள பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு எழுதாமையே விட்டுருக்கலாம். என்னதுக்கு புதிய உடன்படிக்கையின் சபையை பற்றி பேசுகிறேன் நான். அவர்கள் ஏதாவது வேற பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, அநீதி செஞ்சாங்க, சபைக்கு டைமுக்கு வரல, அப்படிலாம் வேற ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல. எந்த விஷயத்தில் போய் அழிஞ்சாங்கன்றது, எந்த விஷயத்தோட விசுவாசத்தின் குறைவு அவர்களை அழித்ததுன்னு பார்த்தா அந்த பொருளாசை, அந்த பொருளாசையும் பணாசையும் வஞ்சித்ததோடைய விளைவு அவருடைய அழிவு அங்கே உண்டாகிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளவு பாதுகாப்பாக ஒரு விசுவாசி இருக்கணும் பாருங்க, எந்த விஷயத்தில்? பண விஷயத்தில். அதனால தான் நீதிமொழிகளை போதிக்கிறார், உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இல்லைனா பிசாசு அங்கே தான் வந்து நிற்பான். நீ நினைக்கிற வேற இதுலேயோ இல்லை, அதில் வச்சு ஆரம்பிப்பான், அவன் கதையை முடிப்பான். அவனுக்கு தெரியும் நீ இதில் கை வச்சா வீக்கு, முக்கால்வாசி இல்லை எல்லாருமே அதில் தான் வீக்கு. அதனால தான் ஒரு விசுவாசி தன்னோட விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்கணும். நான் பொருளாசை உள்ளவன் அல்ல, நான் யார் உள்ளவன் அல்ல, பொருளாசை உள்ளவன் அல்ல, பண ஆசை உள்ளவனும் அல்ல. எப்படி காட்ட முடியும்? ஆபிரகாம் காட்டின மாதிரி தான். எல்லாவற்றிலும் அவன் காணிக்கை செலுத்தினான்ல, எல்லாவற்றிலும் அவன் தசம பாகம் செலுத்தினான் பாகம். சரி, இப்போ இதுல இருந்து தான் சில விஷயங்களை கவனிங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, என்னது ஆசீர்வாதம் கெட்டதுன்னு போதிக்கிறவங்க இதை முக்கியமாக போதிப்பாங்க. இதை தசமபாகம் காணிக்கை என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிந்தது, அது புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு உகந்தது அல்ல, ஏற்றதும் அல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டியதும் இல்லை, கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வரப்போவதும் இல்லை என்று தெளிவாய் போதிக்கிறாங்க. அவங்க தெளிவானா அவங்களை முட்டாளாக்கி போதிக்கிறாங்க. கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குது? இன்பமா இருக்கிறது. அதுக்கு தான் உதாரணம் எடுத்தேன் நான். யூதாஸ் அந்த பரிமள தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லும் போது அங்கிருந்து எல்லாருக்கும் எப்படி இருந்தது? இன்பமா இருந்திருக்கு. எவ்வளோ நல்ல ஐடியா கொடுக்குறாயா,
பணம் இருக்குதா, ஏழைங்களுக்கு தாங்க, ஏழைங்களுக்கு போய் கொடுங்க. எவ்வளோ கடவுளை நீங்கள் டீக்ரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ கடவுளை நீங்கள் டவுன்கிரேட் பண்ணுறீங்க, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இப்போ உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஏழைகளுக்கு செய்வது கடவுளை டவுன்கிரேட் பண்ணுறதா? எஸ். கடவுள் எவ்வளோ பெரிய சர்வ வல்லவர், எவ்வளோ பெரிய மகிமுள்ளவர், எவ்வளோ உயர்ந்தவர், எவ்வளோ சிறந்தவர், ஐஸ்வர்ய சம்பந்தன் வேதம் சொல்லுகிறது. ஒரு தரித்திரனோடு ஒரு பிச்சைக்காரனோடு கூட யாரை கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க? தேவனை இல்லையா? அது செய்யறானுங்க துணிகரமாக. அது கேட்கும் போது இந்த பொருளாசை உள்ள விசுவாசிகளுக்கு, அண்ணனே சப்பீரா மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, கொடுக்க தேவையில்லையா, படிக்கணும். அதுக்கு தான். சரி, கொடுக்காதவருடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்குது அதை கவனிக்கணும்ல. சரி, கொடுக்காததுனால நீ ஆபிரகாம் ஆகிட்டியா, கொடுக்காதனால நீ பெரிய ஆள் ஆகிட்டீன்னா இல்லை. ஒரு விஷயத்துலேயும் உனக்கு செக்யூரிட்டி கிடையாதாங்க, பாதுகாப்பே கிடையாது, நம்பிக்கையும் கிடையாதாங்க. அப்போ அதனால தான் பாருங்க கவனிக்கணும். அப்போ இங்கே கேட்கலாம், கொடுத்தவங்களாம் ஆபிரகாம் ஆகிட்டாங்களா? ஆபிரகாமை போல கொடுத்தா நிச்சயமாக யாராக மாற முடியும்? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம் பாகம். அதில் கவனிக்கணும். கொடுத்தவங்களாம் அப்படி கொடுத்தாங்களான்னு பாரு. அப்படி கொடுக்குறது இல்லை அவங்க. மாச சம்பளத்தில் கொடுப்பாங்க, வேறு எதுலேயே கொடுப்பாங்க, எல்லாத்துலேயும் கொடுத்துருவாங்களா? கிடையாது. பிசாசு விட்டுருவானா? விட மாட்டான். அப்போ ஆபிரகாமோடு கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா அவனுடைய விசுவாசத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. அப்போ பொருள் ஆசையை ஒரு விசுவாசி அழிக்குதாமா? அழிக்குது. நாசம் பண்ணதாமா? நாசம் பண்ணிடுது. அப்போ தசமங்காணிக்கு தரக்கூடாதா? அது அப்படி அதை பற்றி வேதம் எதுவுமே போதிக்கிறது இல்லையா? அப்படின்னா அதுக்கு தான் அனனியா சப்பீராவுடைய சப்ஜெக்ட் எடுக்கும்போது அங்கே 2 முக்கியமான வார்த்தையை அங்கே ஆவியானவர் பயன்படுத்துகிறார் அவங்க காதுகள் கேட்க. அந்த 2 முக்கியமான வார்த்தை என்ன? அனனியா சப்பீராவுக்கு 2 முக்கியமான வார்த்தை பயன்படுத்துகிறார் இல்லையா? ஒன்று வஞ்சித்து வைப்பதுன்றார். அந்த வார்த்தை என்ன? வைப்பது, வஞ்சித்து வைப்பதுன்றார். இன்னொன்று உன் இருதயத்தில் நீ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்னன்றார். இன்னொன்று சோதிக்கிறது. மன்னிக்கு 2. ஒன்று சோதிக்கிறது, இன்னொன்று வஞ்சிக்கிறது. 2மே வஞ்சனைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வஞ்சனைனா ஏமாற்றுதல்னு அர்த்தம். இன்னொன்று சோதிக்கிறதுனா டெஸ்ட் பண்ணுறது. சரி, இந்த 2 வார்த்தை தான் எங்கே பயன்படுத்தப்படுகிறது? இது அங்கே அனனியா சப்பீராவுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். ஏன் இப்படி வஞ்சித்தீங்க, ஏன் இப்படி சோதிச்சிங்கன்ற வார்த்தை. சரி, இந்த 2 வார்த்தைக்குள்ளே தான் பாருங்க இந்த பொருளாசையை குறித்து அல்லது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சத்தியம் அடங்கி இருக்குது. எப்படி? அதுக்கு தான் மல்கியா 3 போய் பார்க்குறோம். மல்கியா 3 போய் படிக்கும் போது தான் அங்கே இதுக்கான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. வஞ்சிக்கிறதுனா இதில், சோதிக்கிறதுனா எதில் அனனியா சப்பீரா வஞ்சித்ததுனால செத்து போனாங்க, எதில் சோதிச்சதுனால அவர்கள் இல்லாமல் போனால்ன்றதுக்கான பதில் எங்கே படிக்கிறோம்? நம்ம மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் இல்லையா? எடுத்துக்கிடுங்க, மல்கியா 3வது அதிகாரம். இங்கே நம்ம படிக்கிற வசனம் என்னன்னா, இந்த மல்கியா 3 முதல் 7 வசனங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றி போதிக்கிறது? How to be faithful to God in matters of finances and money. பொருளாதார பண விஷயத்தில் தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு போதிக்குது பாருங்க. எதில் உண்மையாக இருக்கணும்? பொருளாதார பண விஷயத்தில் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த 3 முதல் 7 வசனங்கள் போதிக்குது. 8வது வசனத்துலேருந்து ஆசீர்வாதம், அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல அதை படிச்சிடலாம். ஏற்கனவே போதிச்ச விஷயம் தான், ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம போகலாம் பாருங்கள். 3வது வசனம் 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு எப்படி இருக்குமாங்க? இப்போ காணிக்கை என்பது உங்கள் மன திருப்திக்கு தருவதல்ல, யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும்? அது தேவனுக்கு பிரியமான காணிக்கையை நீங்கள் செலுத்த வேண்டும். காணிக்கை எப்படி செலுத்தணும்? ஹலோ, ஒரு வாரம் நான் லீவ் விட்டேன்னா நீங்களும் லீவ் விட்டுறீங்க உங்கள் ஃபெய்த்துக்கு எல்லாத்துக்கும். காணிக்கை எப்படி செலுத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது? யாரை போல செலுத்தணும்னு வேதம் போதிக்கிறது? அதுக்கு ஒரு உதாரணமே இருக்கிறான் இல்லையா? உங்களுக்கு இன்றைக்கும் புரிகிற மாதிரி போதிக்கிறேன். வேதத்தில் முதல்ல காணிக்கை செலுத்தினவர்கள் ஆபேலும் காயினும் இல்லையா? அதில் வேதம் யாருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார் சொல்லுது? ஆபேலுடைய காணிக்கை. அப்போ காணிக்கை என்று வந்தால் யாரை போல செலுத்தணும்? ஏன்னா 2 ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஒன்று நீங்கள் காயினை போலையும் செலுத்தலாம், இல்லைன்னா ஆபேல் போலவும் செலுத்தலாம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஹவ் யூ கோயிங் டு ஆஃபர்? நீங்கள் சூஸ் பண்ணும்போது காணிக்கைன்னு வரும்போது யாரை போல நீங்கள் சூஸ் பண்ணணும்? நீங்கள் ஆபேலை போல. யாரை போல?
அதனால தான் ஆபேலை பற்றி பேசுகிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். புதிய ஏற்பாட்டில் பேசுகிறார், பவுல் பேசுகிறார், அவன் மரித்து இன்னும் பேசப்படுகிறான். சரி, ஆபேலை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது அவங்க அண்ணன் கொண்டதெல்லாம் இல்லை. எதை பேசுகிறாங்க? ஆபேல் கர்த்தருக்கு சிறந்ததை கொடுத்தான், மந்தையின் தலையீற்றையும் கொழுமையும் கர்த்தருக்கு என்று கொடுத்தான். அதுதான் காணிக்கின்றார். காணிக்கைனா என்ன? ஆஃபரிங் வேற, டைட்ஸ் வேற இல்லையா? தசமாக வேற, காணிக்கை என்பது வேற. காணிக்கையோட தீம் என்ன? சிறந்ததையும் கொழுமையானதையும் கர்த்தருக்கு தருவது. முதலும் சிறந்ததையும் கர்த்தருக்கு தருவது, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆங்கிலத்தில். அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? காணிக்கை. அது எண்ணிக்கையில் அல்ல. இதில் அல்லது எண்ணிக்கையில் அல்ல. இயேசு ஒரு சபைக்கு போகிறார், ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு, அதில் படிக்கணும் இல்லையா? போகிறாரு, போயிட்டு எங்கேப்பா போய் உட்காராருன்னு பார்த்தா காணிக்கை பெட்டி பக்கத்தில் போயிட்டு உட்கார்ந்தாருன்னு பார்க்குறாங்க. சீஷர்லாம் அதிர்ச்சி. வேற எங்கேயா போய் உட்காந்துடலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி இடம் இருக்கும். பெரிய சர்ச்சாக இருந்ததுன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு தனி இடம் இருக்கும், காணிக்கை போடுறதுக்கு தனி இடம் இருக்கும், ஜெபம் பண்ணுறதுக்கு தனி இடம் இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி இடம் இருக்கும் பாருங்கள். அப்போ அது மாதிரி ஒரு பெரிய ஆலயம், அந்த பெரிய ஆலயத்துக்குள்ளே போகிறார். போனால் காணிக்கை பெட்டி பக்கத்துலேயே போய் உட்காந்துறார். உட்காந்து ஒரு சும்மாவும் இல்லை, உட்காந்து கண்ணை நல்லா திறந்து யார் எவ்வளோ காணிக்கையே போடுறாங்கன்னு வேறு பார்க்குறாரு. இப்போ நம்ம இங்கே வந்து க்ளோஸ்டு டைப்பில் வச்சுருக்குறோம், அதனால் எவ்வளோ போடுறீங்கன்னு தெரியாது. ஹலோ, எவ்வளோ போடுறீங்கன்னு தெரியாது. சில நேரத்தில் இது எரிஞ்சுது கிழிஞ்சுது இதெல்லாம் போடுறாங்களே, சரி யாருன்னா தெரிஞ்சு போகணுன்னு ஆசை வந்துருக்குது. அதனால் இப்போ அடுத்த வாரம் அதுக்குள்ளே ஒரு கேமராவை ஃபிட் பண்ணுறேன். அதனால் அடுத்த வாரம் போடும்போது உங்கள் முகத்தோடு உங்கள் காசு என்ன பண்ணணும், தெளிவாக அதில் விழுந்துடும். நம்ம தெரிஞ்சுக்கலாமே, ரொம்ப நாளாக வருது ரிப்பீட்டடாக. அது நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்து இந்த காய்கறிகிட்ட எதாவது வாங்கிங்க அப்படின்னு கொடுத்தா அந்த அம்மா தூக்கி போட்டு போகுது. இதெல்லாம் யார் வாங்குவாங்க? அதை யாருக்கு அது ரிப்பீட்டடாக பண்ணுறது உள்ள ஓடாத. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, எனக்கு கொடுக்குறது கொண்டு போயிட்டு உன்னுடைய அதிகாரிக்கு செலுத்தி பார், அவனு உன் முகத்தை பார்ப்பானோன்னு கேட்குறாரு. என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. நீங்கள் ஆண்டவர் கொடுக்குறத இப்படி ஆபேல் கொடுக்குற மாதிரி கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. இல்லை யார் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் அந்த அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதனால தான் உங்களுக்குள்ள அந்த உள்ளத்தில் ஏற்படணும் பாருங்கள். நான் பண்ணுறதுனால இல்லை, உங்கள் உள்ளத்தில் ஏற்படணும். whom I to be, whether it is Cain or Abel, நான் காயினா அல்லது ஆபேலா. நான் காயினா இருந்தால் வெறும் காணிக்கை மட்டும் தான் செலுத்தினன்ற பேர் இருக்கும். கர்த்தர் அதை நிராகரிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுறார்? அதை நிராகரிக்கிறார். அவர் உயிர் உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன், சிந்திக்கிற தேவன், யோசிக்கிற தேவன், பாரபட்சம் பார்க்காத தேவன். அதனால தான் மல்கியா இங்கே எழுதுறாரு, அப்பொழுது காணிக்கைகளை கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? அது பிரியமாயிருக்கும். எப்படி இருக்கும் அது? அப்போ நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் கர்த்தருக்கு எப்படி இருக்க வேண்டும்? அது காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு, அதான் சொன்னேன், எண்ணிக்கையில் இல்லைன்னு சொன்னேன், உள்ளத்தை வச்சு தான் கணக்கு போடுறாரு. பார்க்குறாரு, பார்த்துட்டு எல்லாம் கட்டுக்கட்டாக போட்டான், நோட்டாக போட்டான். ஆனால் ஒரு அம்மா 2 காசை மட்டும் போடுது. போட்ட உடனே சீசரில் பார்த்து சொல்கிறாரு, இங்கே போட்ட எல்லாரையும் காட்டிலும் இந்த அம்மா நம்ம நாங்கள் அதிகமாக கொடுத்தாருன்றான். அவனு தான் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஆளுக்கு நான் மண்டைக்கிட்ட குழம்பி போச்சோ, ஆண்டவர்னு பேர் வச்சா ஏதோ வித்தியாசமாக பேசி அவன் கட்டுக்கட்டாக போட்டிருக்கிறான், நோட்டாக போட்டிருக்கிறான். அதெல்லாம் பெரிய விஷயமா பேசாமல் நீர் எதை பேசிக்கிட்டு இருக்கிறீரு? வெறும் 2 காசு போட்டதை போய் பெருசாக பேசுறீங்கன்னா அவர் சொன்னார், மற்றவெல்லாம் உள்ளதுலேருந்து போட்டா, மற்றெல்லாம் நம்ம பண்ணாம ஆமாம் உள்ளதுலேருந்து ஏதோ போட்டாள், அதாவது காயின் மாதிரி. ஆனால் இவளோ எதை போட்டாள்? அவள் உள்ளதையே கொடுத்தாள். எதையே கொடுத்தாள் அவள்? ஆமாம். அப்போ தேவன் பாருங்கள், தேவனுக்குன்னு கொடுக்கும்போது அந்த மந்தையின் தலையீற்றையும் கொழுமையும் தான் தேவன் விரும்புகிறாரே தவிர ஏதோ ஒன்று கொடுத்துவோம் அது கடமைக்காக கொடுக்கறது காணிக்கை அல்ல. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு கவனிங்க. நீங்கள் எப்படி பணம் கொட்டி நீங்கள் அதெல்லாம் பார்த்து தான் முடிக்க போகிறோம். பண பற்றாக்குறை வர்றதுக்கான காரணம் என்ன? அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ காணிக்கை என்பது யாருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும்? அது நீங்கள் செலுத்துகிற காணிக்கை எல்லாம் கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக தாவீது ஜெபம் பண்ணுறான். நீர் செலுத்தும் காணிக்கை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராக? பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அதை நம்பி தான் ஆகணும். சரி, முதல் விஷயம் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை. 2வது 5வது வசனம் இல்லையா, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யானை எடுக்கிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளுமான கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமான தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேர்ந்து கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க 6வது வசனம், நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு வந்து திடீர்னு ஜனங்களுக்குள்ள வந்து குழப்புவானுங்க. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாடு எல்லாம் ஒழிந்து போனதுன்னு பேசுவானுங்க.
பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3 சொன்ன தசமாங்க காணிக்கை இப்போ இல்லைன்னு பேசுவானுங்க. அதனாலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். நான் எப்படிப்பட்டவர்? நான். சரி, எதுக்கு இப்போ சொல்கிறாரு? இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கான வார்த்தை இல்லை அது. இதுக்கு முன்னாடி பேசுனது தான் பிரியமானவர்கள்லாம் பேசிட்டார். இப்போ அவர் ஆரம்பிக்கிறது வேற ஒரு சப்ஜெக்டுக்கு ஆரம்பிக்கிறார். நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். எதில் சொல்கிறாரு? அடுத்த வருஷத்துல இருக்குது. எதுக்கு சொல்கிறாருன்னு, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நானும் என்ன பண்ணுவேன்? உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? நான் மாறாதவராக இருக்கிறேன் அப்படின்றார். சரி, எந்த விஷயத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ஏன்னா அந்த விஷயத்த சொல்ல வர்றார். சொல்லும் போது நீங்கள் உங்கள் பிதாக்களை போலவே ஏமாத்துறீங்கப்பான்னு சொல்றாரு. உங்கள் பிதாக்களை போலவே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஏமாத்துறீங்க. அவங்க கடவுளை கனம் பண்ணலை, அவங்க மனப்போன போக்கில் வாழ்ந்தாங்க, அவங்க இந்த உலகத்தை மட்டுமே சிந்திச்சாங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நலம் சேர்த்து வைக்கிறதும், பணம் சேர்த்து வைக்கிறதும், பொருள் சேர்த்து வைக்கிறதையும், ஆஸ்தி சேர்த்து வைக்கிறதுலையும், அந்தஸ்து இதிலே தான் இருந்தாங்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் என்னை கனம் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. அது உங்கள் பிதாவாக இருக்கட்டும், என் பிதாவாக இருக்கட்டும், எல்லாரும் பிதாக்களும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. சொல்கிறார், உங்கள் பிதாக்களை போலவே நீங்களும் அப்படியே என்ன பண்ணுகிறீர்கள்? ஏமாற்றுகிறீர்கள். நாங்கள் எந்த விஷயத்தில் எங்கள் பிதாக்களை காட்டிலும் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ கடவுள் அதுக்கு பதில் சொல்கிறார். எதில் திரும்பணும்? மனுஷன் தேவனை என்ன பண்ணலாமா? இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டது? அனனியா சப்பீராவுக்கு பயன்படுத்தப்பட்டது. எங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அது? புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டின் சபையில், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட சபையில், புதிய உடன்படிக்கையில் காணிக்கை தசம்பாகமே கிடையாதுன்னு பேசுகிறாங்களே, அந்த சபையில் பவுல், மன்னிக்கும், பேதுருவானவர் கேட்ட வார்த்தை என்ன கேட்டார்? நீங்கள் தேவனை வஞ்சிக்கலாமா? அந்த வார்த்தை தான் இங்கே அதே வார்த்தை இங்கே ஆண்டவரும் பயன்படுத்துகிறார். மனுஷன் தேவனை என்ன பண்ணலாமா? வஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பதிலே சொல்றார், வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்றார். என்ன பண்ணுகிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். எப்படி பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு பேசவே கூடாதுன்றாங்க சபையில். பாஸ்டர் வந்து பணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம். இன்னைக்கு எவ்வளோ பேர் திரும்ப அதில் இருக்கிறானுங்க. இன்னைக்கு முன்னெல்லாம் வந்து சில மதத்தினர் அதில் வெறியாக இருக்கிறவங்க ரொம்ப மட்டகரமாக இருப்பானுங்க. அவனுங்க தான் இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அல்லது இஷ்யூஸை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க அந்த யூடியூப்பில் ஆரம்ப காலகட்டத்தில். இன்றைக்கி அவனுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவனுக்குலாம் எந்த வேலையும் கொடுக்காம கிறிஸ்தவத்துக்குள்ளவே கிறிஸ்தவ பேரோடு கூட பல சேனல்ஸ் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கான வேலையை என்ன? கிறிஸ்தவர்களும் அந்த அந்த ஒரு இச்சை பாருங்கள், அது ஒரு தவறான விஷயம். ஒரு பொய்யை ஒருத்தன் பரப்புறான். அவன் பாஸ்டர் கிடையாது, அவன் ஊழியக்காரன் கிடையாது, ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, அவனுக்கு ஒரு வசனம் தெரியாது, எதுவும் தெரியாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த சாட்சியும் கிடையாது. அவன் ஒருத்தன் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் பாருங்க. நடு ரோட்டில் மாட்டினான் அவன், சிகரெட் பிடிச்சி மாட்டி அதை தூக்கி போட்டோடனே கதறலாம், ஐயோ என்னை விட்டுருங்க. ஆனால் எல்லா போதகரை பற்றியும் இழிவாக பேசுவான். எந்த போதகராது காணிக்கை தசம்பாக ஆசீர்வாதம் பேசிட்டாங்கன்னா விடவே மாட்டான், கோபம் வரும் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்கள் இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளே எழும்பி தற்கொலைகளாக உலாவிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த தற்கொலைகள் அவங்க டாபிக் என்னென்னா, சர்ச்சில் வந்து நீங்கள் பக்தியை பேசுங்க, அன்பை போதிங்க. இல்லை அதுக்கெல்லாம் மடம் இருக்குதுல்ல, மடப்பையில் என்ன இருக்குது அதுக்கு? ஆமாம், நம்ம ஊர்லேயே ராமகிருஷ்ண மடம்னு ஒன்று இருக்குது இந்த பொன்னேரிக்கரை போகிற வழியில். அங்கே போனீங்கன்னா எதை போதிக்கிறாங்கன்றீங்க? எதை போதிக்கிறாங்க? போயிருக்கிறீங்களா? நான் போயிருக்கிறேன் ஒரு வாட்டி சின்ன வயசில். அங்கே போனீங்கன்னா எல்லாம் காவி உடையில் இருப்பாங்க, மொட்டாட்சின்னு இருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா வெறும் அன்பை தான் போதிப்பாங்க. எப்படி நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்படின்னு. அது கிறிஸ்துவ அன்பு இல்லை, ஜென்ரலான ஒரு அன்பு. எப்படி நீங்கள் அன்பாக இருக்கணும், எப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்கே போனீங்கன்னா நாராயணகுருன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் இருக்கிறார், கேரளாக்கார், செத்து போயிட்டார். அவர் பேரில் நடக்குது ஆழ்வார் பங்களான்னு இல்லையா? அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிருக்கிறீங்களா? நான் போயிருக்கேன். போனீங்கன்னா அங்கே அவருடைய கான்செப்ட் என்னென்னு அவங்க வேலை செய்கிற ஆளுங்கிட்டே பேசியிருக்கேன் நான். அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், எல்லா மனுஷர்களும் கடவுளுடைய பிள்ளைங்க, எல்லா மதமும் ஒரே கடவுள் தான் அப்படின்றது தான் அந்த நாராயண குருவோடைய வெளிப்பாடு. எனக்கு ஆச்சரியம், மொட்டை மண்டையில் இவ்வளோ வெளிப்பாடு வருது அப்படின்ட்டு. எந்த இடத்துல உட்காந்து ஞானம் பெற்றான்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ அதான் சொல்கிறேன், வெறும் அன்பை மட்டும்தான் போதிக்கிறதுக்கு மடங்களும் சத்திரங்களும் இருக்குது. சபை எல்லாத்தையும் போதிக்கும். சபை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அது போதிக்கும். போதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்குது. இதில் பிழைப்பான் அவன். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம அழிஞ்சு போகிறது, தரித்திரராவது, சபிக்கப்படுவதுலாம் காரணம் என்னன்னா போதிக்காதோடைய நிலைமை தான். ரெண்டாவது, போதிச்சு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற
மனநிலைமை தான். ஏற்றுக்கொண்டா அது பிழைக்கலாம், ஏற்றுக்கொண்டா வாழலாம், ஏற்றுக்கொண்டா நீங்களும் ஒரு ஆபிரகாமாக உலகத்தில் இருக்கலாம் இல்லையா? அது பிசாசு விரும்புறதே இல்லை. அதனால தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் சொல்றாரு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, ஏமாத்தலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி, எதில் ஏமாத்திட்டோம் ஆண்டவரே? ஜெபம் பண்ணாமல், ஏன்னா சபையில் அதான் பேசுகிறாங்க, காலில் நீ ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவரை நீ ஏமாற்றுகிறாய் அப்படின்றாங்க. யாரை ஏமாற்றுகிறாய்? ஆமாம், அதுக்கு சேனல்லாம் வச்சுருக்குறாங்க. மகனே நீ ஆண்டவரை ஏமாற்றுகிறாய், உபவாசம் செய்யவில்லை ஆண்டவரை, அதெல்லாம் ஒரு இடத்தையும் போடல. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, எதிலையும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள், உபவாசத்திலும் முழு இரவு ஜபத்திலும் ஆராதனைக்கு சரியான நேரத்திலும் வராத நாள் தானே அப்படின்னு சொல்லியிருந்தா ரைட்டு, ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு. அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒழுங்கு. நான் ஆலயத்துக்கு வர வேண்டும்ன்றது என்னது? அது ஆமாம் டிசிப்ளின். அது சரியான நேரத்துக்கு வந்து கனம் பண்ணணுன்றது டிசிப்ளின். அது இல்லையா? ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பேசுறது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு கடவுளை கேட்டு அதுக்கு அவரே பதிலும் கொடுக்குறாரு. இப்போ யோசிப்பீங்க, நாங்கள் எதில் ஆண்டவரே உண்மை வஞ்சித்தோம்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன், என்னை எதில் திரும்ப நீங்கள் வஞ்சிக்கிறீங்க? காணிக்கைகளிலும் வெக்கப்படாமல் தைரியமாக பேசுகிறாரு. ஏன் அதை பேசுகிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வழி அதில் தான் இருக்குது. பிசாசுக்கும் தெரியும், அதனால தான் அந்த கேவலமானதை கெட்டதாக பேசுகிறான் அவன். காணிக்கை தசம்பாகத்தை ரொம்ப சீப்பாக அவன் பேசிக்கிறத ரொம்ப சீப்பாக நினைக்கிறான் அவன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு நாள் அது கெட்டதில்லை, சீப்பும் இல்லை. பாருங்க, தெய்வீகத்தனமானது. அது தேவனோடு சம்பந்தப்படுது, தேவனோடு நேரடியான சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதத்தின், உங்களுடைய ஐஸ்வர்யத்தின், உங்களுடைய செழிப்பின், உங்களுடைய வெற்றியின், உங்களுடைய உயர்வின் வழிகளாய் அல்லது பிரமாணமாய் காணிக்கையும் தசம்பாகத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராங்க? வைத்திருக்கிறார். இப்போ தேவனை சொல்றார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சித்தீர்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், காணிக்கைகளிலும் தசம்பாகத்தில் தானேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என்னப்பட்டவர்கள்? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணினீர்கள்? அங்கேயாவது புதிய உடன்படிக்கையின் சபையிலேயாவது அனனிய சபீரா தான் வஞ்சித்தாங்க. இந்த மல்கிய காலத்தில் சொல்றாரு, நீங்கள் ஜனத்தாராக நீங்கள் எல்லாருமே என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறீங்க. ஆபிரகாம் செத்து மரித்து பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து பேசப்பட்ட வாக்குறுதி இது. தேவன் மல்கியா என்கிற தீர்க்கதரிசிக்கு பேசுறாரு, மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? வெறும் முட்டி போட்டா போதுமா? வெறும் உள்ளத்துல ஏசு ஏசுன்னு சொன்னா போதுமா? வெறும் வாயிலே வடை சுட்டா வயிறு ரொம்பிடுமா? அதான் கேட்குறாரு. புரியுதுங்களா இல்லையா? வடை சுடுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க தேவையில்லையா? பருப்பு வாங்க தேவையில்லையா? மாவு அரைக்க தேவையில்லையா? எண்ணெயை கொதிக்க வைக்க தேவையில்லையா? எண்ணெயில் போட்டு எடுக்க தேவையில்லையா? எடுத்து சாப்பிட தேவையில்லையா? அப்போ தானே வயிறு ரொம்பும். வெறும் வாயிலே வடை வடைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வயிறு ரொம்புமா? வாயிலே வடை சுடுறதுனா தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதான் கேட்குறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்களே என்னை வஞ்சிக்கிறீர்கள், காணிக்கைகளிலும் தசம பாகங்களை நீங்கள் என் வஞ்சிக்கிறீர்கள் சொல்றார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணிடுறாங்க? கொடுக்காததுனால நீ எப்படிப்பட்டவனா இருப்ப, அதுக்கு பயந்து தானாலாம் இருக்கிறான். எங்கள் பாஸ்டர் இது பிரசங்கம் பண்ணுவார். எங்கள் பாஸ்டர் நான் சொல்லுவேன், நான் சபையில் விசுவாசியாக இருந்த பாஸ்டர். ஏன்னா எனக்கு 2 போதகர் உண்டு. ஒன்று, நான் வளர்ந்த சபையில் இருந்த ஒரு போதகர். அவர் இடத்துல சில சபை ஒழுங்குகளை கற்றுக்கொண்டேன். டிசிப்ளின் ஆஃப் த சர்ச். சத்தியத்தை பெருசாக இல்லை, ஏன்னா அது வயசும் இல்லை, ரெண்டாவது அவரும் அந்த அளவுக்கு போதிச்சு நான் கேட்டதில்லை. ஆனால் இந்த வசனத்தை எப்பவுமே எடுப்பார். ஏன்னா தசமம் காணிக்கு தரமாட்டானுங்க. 400 பேர் 300 பேர் உட்காந்துருப்பான், ஃபேனில் தான் உட்காந்துருப்பான், பாயில் தான் உட்காந்துருப்பான், வந்து கும்பிடுலாம் போடுவான். ஆனால் என்ன பண்ண மாட்டான் அவருக்கு ஒன்றும். ஆமாம், பாவம் கஷ்டப்படுவார் ஒவ்வொரு நாளும் தள்ளுறதுக்கு. இந்த கிறிஸ்மஸ்லாம் வந்துருச்சுன்னா, இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி தரும். ஒவ்வொருத்தருக்கையும் கெஞ்சுவார், ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க பிள்ளைங்க. நான் எவனுக்கும் செய்யறதுக்கு நீ ஏன் கெஞ்சிட்டு கிடக்குறேன்னு நானே யோசிப்பேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்ன அத்தனை பேர் நல்லவனாக இருந்தானா? அத்தனை பேர் நன்றி கெட்டவனாக இருந்தான். நீங்கள் சபையில் போனால் ஒரு 30-40 பேர் கூட இல்லை, 400 பேர் இருந்த இடத்துல அத்தனை பேரும் அவரால் பல நன்மைகளை பலன் அடைஞ்சவனுங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் வேற ஒரு சபைக்கு போயிட்டான். சிஎஸ்சி, முக்கியமாக சிஎஸ்சி சபைக்கு போனானுங்க எல்லாருமே. அங்கே போனானாலே தற்குறி தான். அங்கே இருக்கிறவனை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு ஆவிக்குரிய சபையிலிருந்து ஆராதனையிலிருந்து
ஒருத்தன் அங்கே போகிறான்னா உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன நான் கேட்குறேன். அங்கே போதிக்கிறது எல்லாத்தையும் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அப்போ நீ உள்ளே எப்படிப்பட்ட தற்கொலையாக உட்காந்துருந்துருப்ப நான் கேட்குறேன். இப்போ 10th படிக்கிற பையனை கொண்டு போயிட்டு 4வது படியில் 2வது படிக்கிற கிளாஸில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? நல்லா இருக்குமா? நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறீங்க, ஒரு மேனேஜராக இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. உங்களை கொண்டாந்து ஒர்க்கராக போட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல, டவுன் கிரேட் பண்ணாலும் சரி டீக்ரேட் பண்ணாலும் சரி சந்தோஷமாக இருப்பேன். இப்போ வாழ்க்கையில், வேலையில், ஸ்கூலில், படிப்பில் இதிலெல்லாம் டவுன் கிரேட் பண்ணாத ஆட்கள் இதில் டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலில் டவுன் கிரேட் பண்ணி எல்லா இடத்துலையும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் பாஸ்ட் தாங்க. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆமாண்ணா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருப்பானுங்க, அங்கி போட்டுக்கிட்டு அவர் வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார். வாழ்க்கையை காட்டு. எதை காட்டு? ஆமாம், மரத்தை காட்டி ஏமாத்தாத, இலையை காட்டி ஏமாத்தாத, கிளையை காமிச்சு ஏமாத்தாத. எதை காட்சி உறுதி பண்ணு? உன் பழத்தை காட்டி உறுதி பண்ணு, உன் கனியை காமிச்சு உறுதி பண்ணிக்கோ. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? நீ போனதுனால என்ன கனி உனக்குள்ளே உண்டாயிருக்கிறதுன்னு காட்டு. என்ன விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது, என்ன நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கிறது, அதை காட்டு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி தான் பாருங்கள். அதனால் எனக்கு இன்னொரு போதகர், நான் ரட்சிக்கப்பட்டது, நான் வசனத்தை கேட்டது, அதிகமாக பின்பற்றுவது, எனக்கு ஒரே ஒரு போதகர் தான் அவருக்கு. எவ்வளோ பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரசங்கியாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இதை அனுப்புவாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான். தமிழ்நாட்டில் அது ஒரு போதும், அவருக்கு என்ன தெரியாது இன்றைக்கி வரைக்கும். ஆனால் எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் காலேஜில் தான் படித்தேன். அவர் பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்பேன். ஒரு நாளைக்கு 8-9 பிரசங்கம் கேட்பேன். அப்போல்லாம் அது மட்டும்தான் எனக்கு சாப்பாடு. அதுதான் இன்றைக்கி என்னை வாழ வைக்கிறது. எவ்வளோ தோல்வி என்னால் ஜெயமாக மாற்ற முடியுதுன்னா காரணம் அங்கேருந்து வந்த வார்த்தைகள் தான். வித்தவுட் வேர்ட் யூ கேனாட் கான்கர் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட். ஏன் இந்த சபையில் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வசனத்தை எடுத்து போதிக்கிறேன்னா அதுதான் காரணம். அப்போ எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் செய்யலைன்னா அவங்க ஆஸ் எ பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அவர்கள் செய்தது பெரிய காரியம். சபை கொண்டு போனது, அவங்க வசனத்தை போதித்து எடுத்து சொல்கிறது, அதுக்குள்ளே வழி நடத்துனது, அதில் அவர்கள் முன்மாதிரியாக இருந்தது. பேசுறது புரியுதுங்க? அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பேரண்ட்டாக அதிலெல்லாம் அவங்க முன்மாதிரியாக இல்லைன்னா எங்கிறது இருக்கிறது? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதெல்லாம் முக்கியமானது. அப்போ சாம்பி செல்வதுரை அவர்களோட பிரசங்கம் தான் நான் அதிகமாக கேட்பேன். அப்போ கேட்டு அப்படி தான் வளருவோம் பாருங்க. நான் வசனங்களை கேட்டு 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 தான் புரிய ஆரம்பிச்சது. அப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது நான் வளர்ந்த சபையில் இவருடைய நிலைமையை பார்ப்பேன். அவர் என்ன போதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வளர்ந்த சபையில் இருக்கிறவர் சொல்லுவார், நீங்கள் காணிக்கு தசமாங்க தரலன்னா கர்த்தர் உங்களை சபிப்பார், நீங்களாம் என்ன பண்ணுவார்கள், சபிக்கப்பட்டவர்கள்வார். ஜனங்களுக்குள்ள என்ன தாட்டு போயிடுதுன்னா, அவர் மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கான வெளிச்சத்தில் தான் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய காலம் வேறு முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் ஜனங்க இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கூடாது. எப்படி எடுத்துக்கூடாது? நான் காணிக்க தசமாக கொடுக்கலன்னா சாபத்துக்குள்ளே வந்துருவோன்னு நினைக்கக்கூடாது. நல்லா படிக்கணுவாங்க. சபிக்கப்பட்டவர்கள் இருக்குது. என்ன பண்ணப்பட்டவர்கள்? இப்போ வசனத்தோடு தான் கம்பேர் பண்ணி காட்டணும். இதோடு தான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு தான் சம்மந்தப்படுத்தி காட்டணும். அப்போ சபிக்கப்பட்டவர்கள்ன்றத வேதம் எங்கே சொல்லுது? மல்கியில் தான் ஆரம்பிக்குதா? கிடையாது. பழைய ஏற்பாட்டோடைய கடைசி புத்தகம் மல்கியா. எங்கே ஆரம்பிச்சதுன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? அது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. பூமி உன்னிமித்தமாக சபிக்கப்பட்டு இருக்கும். நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ வாழற பூமியே சபிக்கப்பட்ட பூமி தான். நீ வாழற இருக்கிற பூமி எப்படிப்பட்ட பூமி? அது இட் இஸ் அன் கர்ஸ்ட் வேர்ல்டு, எர்த். இது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடைச்சிடாது, எல்லாருக்கும் எல்லா நல்லதும் வந்துடாது. ஒரு சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிற முள்ளும் குறுக்கும் அது பிறப்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பூமியில் இருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வாதத்தின் ஆற்றலை உன் வாழ்க்கையில் பெருக செய்வதற்கு தான் தேவன் வாக்குத்தத்தங்களையும் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ரத்தத்தையும் ரட்சிப்பையும் தந்து வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுகிறார்? உனக்கு கொடுத்து, அப்பா நீ வாளா இருக்காத தலையாக இரு, கீழா இருக்காத மேலாக இரு, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. வியாதியை உன்னிலிருந்து என்ன பண்ணுறேன்? விளக்குறேன். நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் ஒரு வழி வச்சிருக்கிறார்ல. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்ல பிரியாணியை அண்டா ஃபுல்லாக செஞ்சுருவீங்க. செஞ்சுட்டு
அப்படியே அண்டாலேருந்து நேரம் எடுத்து சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி இறக்கு இருக்கிறீங்களா உள்ள? ஹலோ, இருக்கிறீங்களா? இல்லை. எங்கள் தாத்தா இறந்துருந்தார் பாருங்க, எங்கள் அப்பாவோட அப்பா. அவர் ஊரில் மகாபலிபுரத்தில் ஒரு சர்ச்சில் தான், எங்கள் அப்பா வீடோட பக்கத்து இது சர்ச்சு, பெண்டிகோஸ்டல் சர்ச்சு. அந்த பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கேருந்து எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அடக்காரதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ப்ரேயர் மீட்டிங்கும் வைக்கிறோம். பாத்திரம் கீத்திரம்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த ஊரில் ஒன்றும் கிடையாது, கறி மட்டும் அங்கே வாங்கிக்கலாம், மற்றது சமைக்கிற பாத்திரம்லாம் வேணும்ன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. வேன் மேலே போட்டுக்கிட்டு போயாச்சு. போயிட்டு அங்கே சமையல்லாம் செஞ்சுட்டு சமையல் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே உள்ள எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, 92 வந்த பாட்டு அது. அப்போ தான் இறந்து போகிறாரு தாத்தா. அந்த டைமில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் அந்த பாட்டு தான் பாடுறாங்க. நிறைய எக்கச்சக்கமாக ஜனங்க வந்துருக்குறாங்க, அதுக்காக அந்த பாட்டை பாடுறாங்கன்னு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சபையில் வந்து ஜன்னல் கிடையாது பாருங்கள், அது ஒரு மாதிரி இந்த பாத்ரூம் மூலெல்லாம் முன்ன வைப்போம், இல்லை இப்போ காம்பவுண்டில் வச்சுருக்கிறேன் நான். சிமெண்ட்லேயே வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், ஜாலின்னு நினைக்கிறேன் அது பேர். அந்த ஜாலி வழியாக அப்படி பார்க்குறேன் நான். பார்த்தாங்க ஒரு பையன் பாருங்க, பிரியாணியில் ஒரு 3 அண்டா நடக்குது. அதில் ஒரு அண்டா முடிஞ்சிருக்குது பாரு. முடிஞ்ச அண்டாவை முதல்ல தூக்கி வெளியே அந்த மேலே இருக்கிற பெரிய தட்டு அதை தள்ளிட்டு, இவனுக்கு இப்போ தான் என் ஜனமே மனம் திரும்புன்னு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் திரும்பிட்டேன் எப்பயோ. என்ன நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நீங்களாம் பாட்டு பாடின்னு இருங்க, நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் சிக்கன் பிரியாணியை அவன் நான் கண் கூட பார்த்தேன். அப்புறம் போய் திட்டணும் நாங்களாம் போயிட்டு. அப்படி இவ்வளோ பெரிய அண்டாலேருந்து எடுத்து அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ அவசரம், அவ்வளோ வசனம் சொல்லுது, பெருந்தினிக்காரன்றது இல்லையா, அந்த மாதிரி ஆள் சாப்பாட்டுக்காக எதையும் செய்வான் போல இருக்குது. நம்ம யாரும் அப்படி செய்கிறதில்ல. நம்ம செய்கிறோம், பெரிய பாத்திரத்தை செய்வோம், பெரிய அண்டால செய்வோம். செஞ்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கவனிக்கணும், என்ன பண்ணுறோம், அதிலிருந்து எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றுறோம். அதான் கேட்டேன், யாரும் அண்டாலே போய் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், பிளேட் வேற கழுவணும், எக்ஸ்ட்ரா செலவு. மொத்தமாக ஒரே அண்டாலே சமைச்சு ஒரே அண்டாலே சாப்பிட்டு முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. வீட்டில் 10 பிளேட்டு வாங்கி வைக்கிறோம், வாங்கி வச்சு பிளேட்டில் எடுத்து போட்டு ஃபேனை ஆன் பண்ணி ஆற வச்சு ஸ்பூனில் சாப்பிட வேண்டியது ஸ்பூனில், புரியுதுங்களா, ஃபோர்க்கில் சாப்பிட வேண்டியது ஃபோர்க்கில், கையில் சாப்பிட வேண்டியதை கையில் எடுத்து என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம். ஏன்னா அதுதான் என்னது முறைன்னு பேர், அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர். அப்போ கடவுள் தம்முடைய நன்மையை ஆசீர்வாதத்தை அப்படி தான் முறையில் வைத்திருக்கிறார். சும்மா நீ பாட்டு உள்ளத்தில் எதை நம்பிட்டு கொடுத்துருவேன்னு கொடுக்க மாட்டார். நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு, ஒன்றுமே மாறாது. வாளாயிராமல் தலையாக இருப்பேன்றதுக்கு என்ன பிரமாணத்தை வச்சிருக்கிறார், அந்த பிரமாணத்தை பயன்படுத்து. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னார், ஆதி ஆரம்பத்தில் சொல்லிட்டார், விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ள அளவும் அது ஒழிந்து போவதே அந்த பிரமாணம்னு பயன்படுத்துகிறார். விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணம் பூமி உள்ள அளவும் என்ன பண்ண முடியாது, ஒழிந்தே போகாது. நீ ஆவிக்குரிய விசுவாசியாகவே இருந்தாலும் சரி, நீ விவசாயினா உன் நிலத்தில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு விதையை போட்டினா தான் என்ன பண்ணுவது 30, 60, 100 நான் வந்து விசுவாசிங்க அற்புதமாக வரும் பாருங்க. இப்போ அப்படின்னா ஒன்றும் வராது, முள்ளும் குறுக்கும் தான் வரும். பிரமாணம் என்ன சொல்லியிருக்குது, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ளளவும் இந்த பிரமாணம் ஒழிந்தே போகாது. இப்போ புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ நிறைய இடத்துல எங்கே நம்ம தவறு பண்ணுறோம், எங்கே விசுவாசிகள் தவறு பண்ணுறாங்க, உள்ளத்தில் விசுவாசிக்கிறாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், கடவுள் தருகிறார், தந்ததில் உண்மையாக இருக்கிறேன்றது அடுத்த கேள்வி. அனனியா சப்பீராவுக்கு கொடுத்தார், என்ன பண்ணினார், அவளுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதில் என்ன பண்ணவில்லை, அவர்கள் உண்மையாக இல்லை. இங்கே மல்கியா இடத்துல இதே தான், நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், உங்கள் பிதாக்கள் வஞ்சித்தது போலவே நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள்ன்றார். கொடுத்துருக்குறேன்னு அர்த்தம், அப்போ இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறார் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா, இந்த பூமி என்ன பூமி, இது சபிக்கப்பட்ட பூமி. இதில் என்னுடைய தயவு, என்னுடைய உதவி, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை நீ வாழ்ந்திருப்பதற்கு. இன்னைக்கு நீ வச்சிருக்கிற பணம், இன்னைக்கு வச்சிருக்கிற பொருள், இன்னைக்கு வச்சிருக்கிற எல்லாமே அது தலைமுறையை நஷ்டமாகாமல் வரணும்னா உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் யாரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அது என்னுடையதாக இருக்கும்படியாக செய். நீ அதை பண்ணாம நான் வெறும் ஜோம் பண்ணிட்டேன், விளையாதுன்ற, பாதுகாப்பாக இருக்காதுன்ற, எல்லாம் ஊற்றிக்கிட்டு போகுன்ற, இது நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. காணிக்கைகளின் தசமாக என்னை வஞ்சித்தீர்கள்,
அதனால நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? இப்பொழுது சபிக்கப்பட்ட பூமியிலே சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்றார். சொல்றார், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணினீர்கள்? வஞ்சித்தீர்கள் என்றார். சரி, இப்ப அடுத்தது கவனிப்போம். இதுதான் கடந்த வாரம் நான் முடிச்சிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தான் என்னது? பணம் மற்றும் பொருளாதார காரியத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு தேவன் வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்கள் என்ன? The blessings God has promised to those who are faithful to Him in the matters of money and finances. பணம் மற்றும் பொருளாதார காரியத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள். இதில் உண்மையாக இருப்பவர்கள் ஃபாண்ட்டை பெருசு பண்ணி போடுப்பா. தேவனுக்கு எப்படி இருப்பவர்கள்? உண்மையாக இருப்பவர்கள். பணம் மற்றும் பொருளாதார காரியத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு தேவன் வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்கள்லாம் என்னன்னு பார்க்கணும். யாரா வாக்களித்துள்ள? ஆமாம், ஒரு மனுஷன் பணத்துலையும் பொருளாதாரத்தையும் உண்மையாக இருக்கிறான்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒன்று உண்டு. கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் வச்சிருக்கிறாரு. அது நிச்சயமாக நீங்கள் பெறாமல் போகவே மாட்டீங்க. பண விஷயத்தையும் பொருளாதார விஷயத்தையும் ஒரு விசுவாசி உண்மையாக இருந்துட்டானா இந்த ஆசீர்வாதம் முன்னோடியதாக இருக்கிறது. நீங்கள் அதை தைரியமாக விசுவாசிக்கலாம், தைரியமாக கேட்கலாம், தைரியமாக அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். அது உன்னுடையதாக இருக்கிறது. என்னது அது? அதான் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. என் ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்கும்படி? கடந்த வாரம் அதெல்லாம் போதிச்சிருக்கோம் இல்லையா? ஆகாரம்னா என்ன? ஆலயத்தில் ஆகாரம்னா என்னது? நல்லதும் சொல்லுங்களேன். ஆகாரம்னா என்னது? ஆலயத்தின் ஆகாரம்னா ஆலயத்துடைய முக்கியத்துவமே அதுதான். ஆலயத்துடைய தனித்துவமே என்ன? நிறைய நேரத்தில் பல ஆலயங்களுக்கு போகிறவங்களுக்கு இது தெரியறதில்ல. ஆலயம் ஏதோ என்டர்டைனிங் பிளேஸ்ன்னு நினைக்கிறாங்க. எங்கள் ஆலயம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ன்றாங்க. சினிமா தியேட்டர் கூட தான் ஜாலியாக இருக்கும். ஆலயம் என்ன மாதிரியான இடம்? குடித்து வெறித்து விளையாடுற இடம் என்ன கிடையாது. ஆலயம் கிடையாது. என்டர்டைன் பண்ணுற இடம் கண்டிப்பாக எது கிடையாது. ஆலயம் இல்லை. This is the place to worship God and to receive the knowledge of God. தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய ஞானத்தை அறிவை பெற்றுக் கொள்ளுகிற இடமா தான் என்ன இருக்கணும்? ஆலயம் இருக்க வேண்டும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படின்றார். எங்க ஆகாரம் உண்டாயிருக்கும்படி? ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கணும்ன்றார். அப்போ என்ன பாயிண்ட் கொண்டு வராரு? அப்போ இங்கே ஒரு பிரசங்கியாரன்னு ஒருத்தரை நியமித்திருக்கிற ஒரு சபையை உருவாக்கி பிரசங்கியா இருக்கிறார். அவருடைய வேலை என்னது? தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதிப்பது. என்ன பண்ணுவது? போதிப்பது. இப்போ இதுலேயும் ஒரு பாயிண்டை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? அவங்க சொந்தத்தையே பேசுகிறாங்க. சொந்தமாக ஏதாவது அவங்க உருவாக்கினதை கொடுக்குறாங்க கிடையாது. பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கு போய் எது காசு கேட்குறாங்க? இதுக்கு போய் எது தசமாகும்? எதுக்கு காணிக்க? மறுபடியும் நீ தப்பு பண்ணுற. நீ அந்த லாஜிக்கில் பேசுறேன்னா பூமியில் இருக்கிறது எல்லாமே அப்படி தான். செல்ஃபோன் எப்படி? அவங்களாம் எல்லாத்தையும் கொண்டாந்ததா? அதில் இருக்கிற கருப்பொருள் எல்லாமே அதே வந்துச்சா? பூமியிலிருந்து கடவுள் கொடுத்தது தான் எடுத்து மனுஷன் என்ன பண்ணுறான்? அதை உருவாக்கி ஞானத்தை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி அதை ஒரு பொருளை உருவாக்கி அதை ஜனங்கள் பயன்படும்படியாக என்ன பண்ணுறான்? கையில் கொண்டு வந்து சேர்க்கிறான். அதே வேலையை தான் ஊழியக்காரனும் செய்கிறான். கடவுள் தான் எழுதி கொடுத்தார் பைபிளை. ஆனால் ஜனங்களாலேயே படித்து ஜனங்களாலேயே அதில் வளர்ந்து ஜனங்களாகவே அதை வெளிப்படுத்தி வாழ முடியாதுன்றதுனால தான் அங்கே யாரை நியமிக்கிறாராங்க? ஊழியக்காரனை நியமித்து அவர்களுடைய விசுவாசத்துக்கு உதவியாக, சத்தியத்தை அறிவதற்கு உதவியாக, அவர்கள் விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு உதவியாக சபைகளை ஊழியக்காரனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்க வேண்டும்? என்ன உண்டாயிருக்க வேண்டும்? ஆகாரம் உண்டாயிருக்கணும். ஆலயம் என்பது ஆகாரத்துக்கானது, தேவனுடைய வசனத்துக்கானது, தேவனுடைய வார்த்தைக்கானது, தேவனுடைய சத்தியத்துக்கானது. வேற எந்த காரியத்துக்கும் இங்க முன்னுரிமையோ முதலிடமோ இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? வித்தவுட் காம்ப்ரமைசிங் எனிதிங், வித்தவுட் காம்ப்ரமைஸ் யூ ஷுட் கிவ் த பியூர் ஃபுட் ஆஃப் காட். காம்ப்ரமைஸே இல்லாம, எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதே தேவனுடைய ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்கிறது? ஆகாரம் உண்டாயிருப்பதற்கான அடையாளம். சரி சொல்றார், என் ஆலயத்தில் என்ன உண்டாயிருக்கும்படி? ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. இதோட எதை கம்பேர் பண்றா பாருங்க. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, வசனத்தை போதிக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாவற்றையும் எங்கே கொண்டு வாருங்கள்? நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க கூட பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எங்கே கொண்டு வாருங்கள்? நீங்கள் பண்டகசாலை. பண்டகசாலைன்னா என்னது? ஸ்டோர் ஹவுஸ்ன்னு பேர். அதுக்கு என்ன ஹவுஸ் அது? இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம அதெல்லாம் கட்டுறதில்லை. ஏன்னா நமக்கு தேவைப்படுறதில்ல இல்லையா? தேவைப்படுறது ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கடையில் இருக்குது, எங்கேயோ போயிடுச்சு. இருக்கிறதுலே ரொம்ப பின்தங்கின ஒரு மாவட்டம் நம்ம ஊர் தான். பக்கத்தில் இருக்கிற ஊரில் கம்பேர் பண்ணும்போது சென்னை, வெள்ளூர்,
இந்த பக்கம்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ரொம்ப பின்தங்கின ஒரு மாவட்டம்னா நம்ம காஞ்சிபுரம் தான். இந்த மாவட்டத்தில் இன்ஸ்டா மார்ட்னு ஒன்று போயிட்டு இருக்குது, தெரியுமா அது உங்களுக்கு? முன்னெல்லாம் நாடக கடையில் போய் நிற்கணும், பழக்கடையில் போய் நிற்கணும், அங்கே எங்கேயா போய் நிற்கணும். 10 மணிக்கு கடை வேறு மூட்டுருவான், காலைல 8 மணிக்கு தான் திறப்பான். என்னென்ன கொடுமைலாம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கடைக்கு நான் தான் போவோம் பாருங்கள், சாவடிப்பானுங்க. காலைல போய் எதை சக்கரை வாங்கினோம் அது வாங்கினோன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. போனால் அவன் அப்போ தான் பொறுமையாக எடுத்து அதை மாட்டுவான், அந்த இடம் மிஷினை உள்ளே இருக்கிற 4 கோணி எடுத்து வந்து வெளியே போடுவான். உப்பு பாக்கெட் எல்லாத்துக்கும் அவன் மீது நிற்கணும். அதெல்லாம் பண்ணிட்டு அவன் கடைசி ஒரு அக்கப்போர் ஒன்று பண்ணுவான், இவ்வளோண்டு ஒரு கற்பூரத்தை எடுத்துப்பான். எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்ற வச்சுக்கிட்டு அதை கொட்டிக்கிட்டு அதை ஈடு பண்ணுவான். எவ்வளோ தான் கொட்டினாலும் உள்ளே இருந்தால் தானே ஏதாவது பிரயோஜனம். ஒருத்தன் வாங்கிறதுக்கு வந்து நிற்கிற சட்டு போட்டுன்னு பணத்தை வாங்கி பொருளை கொடுத்து அனுப்பிவியா 1/2 மணி நேரம் நிற்க வைப்பான் பாருங்க. நிறைய முறை அது மாதிரி நின்று இருக்குது, நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் ஒரே ஒரு நல்லதுன்னா கருமுன்னா, முதல்ல வரவங்களுக்கு ஒரு 50 பைசா சாக்லேட் கொண்டு தருவான். ஏன்னா அப்போவே இந்த 1 ரூபாய் சாக்லேட்லாம் இந்த எக்லாரிஸ் அதெல்லாம் 1 ரூபாய் சாக்லேட்டு. 4 நாள் சாக்லேட்டு வந்து ஆசை சாக்லேட்டு. 50 காசுக்கு வந்து இந்த கோஃபி டாஃபிலாம் வரும், அதெல்லாம் 50 காசு சாக்லேட்டு. அதை எடுத்து கொடுப்பான். இந்த இது போன ஒரு சாக்லேட் 50 பைசா கொடுத்து வாங்கிறதுக்கு 1/2 மணி நேரமாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நிற்கணும். நீங்கள் எல்லாத்தையும் பூஜை கீச்செல்லாம் முடிச்சுதுன்னா இதுனா கடைகள் பட்டாச்சாரிய மடமான்னு தெரியலன்ற அளவுக்கு பண்ணுவானுங்க பாருங்க ஒரு கட்டத்தில். இப்போ அப்படி கிடையாது. காலைல இல்லையா டக்குன்னு சர்ஃபெக்ஸ்லாம் போடு, அவன் பயபக்தி எடுத்துகிட்டு வந்து தாங்க சார் வச்சுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதா பாருங்கள். ஐஸ்கிரீமாக அதான் போடு, என்ன வேணுமா போடு, போட்டு நம்பன்னு உட்காந்து அவன் இங்கேருந்து எடுத்துன்னு முடியாரான். பேசுகிறது புரியுதுங்களா அவங்களுக்கு? எந்த அளவுக்கு இங்கே இவ்வளோ பின்தங்கிய இடத்துல இவ்வளோ பெரிய மாற்றம் என்ன பண்ணுதுங்க, என்ன பண்ணுறதுங்க உண்டா இருக்குது. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ ஸ்டோர் ஹவுஸ்ன்னு ஒன்று கிடையாது. என்ன கிடையாதுங்க, ஸ்டோர் ஹவுஸ். ஆனால் நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்காங்க, ஸ்டோர் ரூம். என்ன ரூம் இருக்காங்க, ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போய் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு எதுதெல்லாம் கெட்டு போகாதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே சேர்த்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இங்கே இல்லை, ஆனால் நார்த்து வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய மலையில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு கடை கிடையாது. கடை வரணுன்னா அவங்க ரொம்ப தூரம் இறங்கி வரணும். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இந்த ஸ்டோர் ஹவுஸ்ன்னு தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. அதில் மொத்தத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, சேர்த்துட்டு எப்பப்பெல்லாம் மழை பெய்யுது பனி பெய்யுது வெளியே போக முடியல கஷ்டமாக இருக்குதோ எல்லாமே இந்த ஸ்டோர் ஹவுஸில் இருந்தது என்ன பண்ணுவாங்க, எடுத்து பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம டைரெக்டாக கிச்சனுக்கு போயிடுறோம், பொருள் வந்தால் எங்கே போயிடுது நேராக. அதனால தான் தினம் இந்த பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. என்ன பேச்சு, சர்க்கரை இல்லை உப்பு இல்லை, இந்த பேச்செல்லாம் அந்த காலத்தில் இருக்காது. ஏன், எல்லாமே என்ன பண்ணிடுது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக 6 மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்க கரெக்டாக ஸ்டோர் ஹவுஸில் இருந்து போவாங்கிறது. எங்கேருந்து போவோம், அது அரிசியாக ஸ்டோர் ஹவுஸில் இருந்து போவோம். காலி ஆகிறதுக்குள்ள அடுத்த ஸ்டோர் ரொம்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு அண்டா வாங்கி வச்சுக்கிட்டு 10 கிலோ இது போடுறது 20 கிலோ போடுறது கரெக்டாக 1 மாதத்துக்கு கூட எதுவும் தாண்டுறது இல்லை. ஏன்னா ஸ்டோர் ஹவுஸ்னு ஒன்று இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஸ்டோர் கபோர்டு ஆகிடுச்சு, இன்றைக்கி பீரோ ஆகிடுச்சு, செல்ஃப் ஆகிடுச்சு. புரியறதில்ல அந்த கான்செப்டே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்டோர் ஹவுஸ் கான்செப்டை நீங்கள் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். தசமங்காணிக்கு அப்படி தான் வர்ணிக்கிறார் ஆண்டவர். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் எங்கே கொண்டு வாருங்கள், நீங்கள் பண்டகசாலைன்னா ஸ்டோர் ஹவுஸ்ன்றார். உன்னுக்கான ஸ்டோர் ஹவுஸ் அதான். எதுக்கு, நீ தரித்திரனாய் மாறாதபடிக்கு. இயேசு போதிக்கிறார் பாருங்க, இந்த உலகத்தில் பூச்சும் துருவும் உலகத்தின் காரியத்தை தின்னும்ன்றார். திருடன் கண்டமிட்டு என்ன பண்ணுவான், கண்ணமிட்டு திருடுவான்றாரு. தரித்திரம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கும், வியாதி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு நாளில் போயிடும் பாருங்க எல்லாமே. இங்கே ஒரு வெல்டிங்காக இருந்தார் பாருங்க, இந்த திரும்புகிற இடத்துல அப்படி திரும்பினீங்கன்னா இங்கே இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வெல்டர் அவன். அவங்க இருந்த வரைக்கும் ஆனால் ஒரு 2-3 வேலை கொடுத்தா யோசிச்சு செய்வான். அந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டான். வேறு ஊருக்கு போயிட்டார். கூட ஃபோன் பண்ணி சின்ன சின்ன வேலைலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் செய்யுங்கன்ட்டு. ரொம்ப யோசித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்வான். அப்போ திடீர்னு பார்த்து ஆள் இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னன்னா திடீர்னு கடையெல்லாம் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க நான் மாதிரி வேலை செய்ய தான் வந்தாங்க, பொருள் எல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் தான், என்ன பண்ணுறது, அந்த வீட்டில் இருந்த அந்த தாத்தா செத்து போனார், அதுக்கப்புறம் அவங்க பையன் செத்து போனால், அதுக்கப்புறம் அவங்க பேரனும் செத்து போனால், கடைசி அந்த பாட்டியம்மா மட்டும் தான் இருந்தது,
இப்போ யாருமே சொந்தக்காரங்கள. ஏற்கனவே இந்த வீடு இருக்குது, சின்ன காஞ்சிபுரம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது. அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, சென்னையில் இருக்கிறாங்க. இப்போ சென்னையில் போயிட்டு அந்த அம்மா அங்கே போய் தனியாக உட்காந்துருக்குது. பொருளுக்கு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இப்போ என்னை கூட எடுத்துக்க சொன்னாங்க, எனக்கு ஏன் இந்த சபிக்கப்பட்ட தரித்திரம் பிடிச்ச பொருள் அப்படின்னே சொல்கிறார். சொல்கிறார், ஒரு ஆம்பளை கூட தப்பிக்கலைங்க. எனக்கு நான் சொன்னேன், ஏங்க எத்தனை கோடி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கோடி மேலே இருக்குதுங்க. 20 கோடி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இருக்குதுங்க. ஆனால் யாரும் அனுபவிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இந்த இடத்த கூட விற்றுட்டாங்க, வேற ஒருத்தர் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லை பாருங்க. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு தாத்தா இருந்தார், ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க பேரங்கெல்லாம் வருவானுங்க. நான் பார்த்துருக்குறேன். அவர் பூஜைலாம் பண்ணி கிடப்பாருங்க. வெளியே வேப்பிலெலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் மிரட்டிக்கிட்டு பேய் ஓட்டுற பிசாசு ஓட்டுறேன். கடைசி அவருக்குள்ளே இருந்ததே ஓட்ட முடியல அவரால். அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டி எப்பவுமே. 2 பேருமே பேய் ஓட்டுறவங்க தான். ஆனால் உண்மை என்னன்னா 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. ஒன்று ஒழிச்சிருச்சு, இன்னும் புரியுதுங்களா உங்களுக்கு? பணம் தான். நம்ம அதை பார்த்தா ஏமாந்துடும். இவ்வளோ வச்சு நிற்குதான் பார், நிலைக்குதான் பார். ஏன்னா நிற்கிறதுக்கும் நிலைக்கிறதுக்கும் யாருடைய தயவு தேவைங்க? தேவனுடைய தயவு தேவை, தேவனுடைய ஒத்தாசை தேவை, தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய பாதுகாப்பு தேவை. ஏன்னா இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில் நீ வாழ்ந்திருக்க வேணும்னா, நீ சேர்த்ததெல்லாம் ஒன்றும் நஷ்டமாகக்கூடாதுன்னா, அது சந்ததி சந்ததியாய் பயன்படணும்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசம்பாகங்கள் எல்லாவற்றையும் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள்? நீங்கள் கொண்டு வாரு. இப்போ கவனிங்க, காணிக்கையில் தசம்பாகத்தில் உண்மையாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, ஏன்னா அதை விசுவாசிக்கணும். நீங்கள் சும்மா எடுத்துன்னு வந்து போடக்கூடாது, சும்மா எடுத்துன்னு போடாமல் இருக்கக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தை அது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். நீங்கள் வஞ்சிக்காமல் காணிக்கை தசம்பாகம் கொடுத்தீங்கன்னா என்ன பிளெஸிங் இருக்குதுன்னு பேசுகிறார். என்ன பிளெஸிங் கவனிங்க, அங்கே என்னென்ன பிளெஸிங் இருக்குது? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, எதை திறப்பேன்? நான் எதை திறப்பேன்றாரு? நல்லா புரியுதா உங்களுக்கு? ஐ வில் ஓப்பன் த டோர்ஸ் ஆஃப் த ஹெவன். இந்த பலகணிகளை திறந்துன்றது ஆங்கில வேகமாக ஓப்பன் த டோர்ஸ் ஆஃப் த டேம் இருக்குது. டேம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? தண்ணீர் எல்லாம் அப்படியே தேக்கி வச்சு சேர்த்து வச்சு திறக்கிற அன்னைக்கு நியூஸ் வரும் பாருங்க. தண்ணீரை திறக்க போறாங்க, யாரும் என்ன பண்ணிடாதீங்க, அந்த பக்கம் வந்துடாதீங்க, நின்றுடாதீங்க, குளிச்சிடாதீங்க, சேர்த்தே போயிடுவீங்க. ஏன்னா சேர்த்து வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ ஒரே அடி என்ன பண்ண போறோம்? திறந்து விட போகிறோம், பிச்சுக்கிட்டு வரும், ஒரு மனுஷனாலையும் தாங்க முடியாதுன்றாங்க. ஆண்டவர் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். நீ வெறும் இந்த பூமிக்குரியதுலேருந்து எடுத்து இந்த பூமிக்குரியதுலேருந்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பூமிக்குரிய பணத்தை உன்னுடைய ஐஸ்வர்யம் நீ நினைக்கிற. ஆனால் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் ஆசீர்வாதமும் இந்த பூமியிலிருந்து வரலப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு, தேவனை நம்புகிறவனுக்கு, தேவனிடத்தில் வஞ்சிக்காம உண்மையா இருக்கிறவனுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் விஷயம், எங்கிருந்து ஆசீர்வாதம் வருகிறது? காணிக்கை தசமத்தில் உண்மையா இருக்கிறவங்க எங்கிருந்து ஆசீர்வாதம் வருகிறது? வானத்தின் பலகணிகள். எங்கிருந்து வருகிறது அது? ஆமாம், அதை உடச்சிக்கிட்டு கொட்டுன்னுவாங்களே, நம்ம ஊரில் கரெக்டாக சொல்லுவாங்க, கூறியை பிச்சுக்கிட்டு கொடுக்குற ஆண்டவர். நம்புறீங்களா நீங்கள்? பல காரியத்தில் அப்படி தான். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், அதில் நீங்கள் பார்ப்பீங்க, உண்மையாகவே பிச்சுக்கிட்டு தான் கொட்டுது. எங்கிருந்து தான் கொட்டுது அது? ஆமாம், ஏதோ ஒரு வழியில் வருது. நம்புறீங்களா நீங்கள்? அதை நல்ல வழியிலிருந்து தான் வருது. ஆனால் தேவன் அந்த வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். யார் அந்த வழியை ஏற்படுத்துகிறாராங்க? தேவன் ஏற்படுத்துகிறார். நான் இந்த வண்டியை இழந்த போது அப்படி போச்சுன்னு நினச்சேன். நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணியே சொன்னேன், இப்போ 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது, என்கிட்ட காசும் கிடையாது, நீ வண்டியை ஸ்கிராப்புக்கு என்ன போவோமோ அந்த பைசாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ வண்டியெலாம் நான் ஓட்ட போகிறதில்ல, வேணாம் எனக்கு. அங்கே ஒரு பையன் இருந்தான் பாருங்க, போன வாரம் கூட வந்திருக்கிறான். சர்ச்சுக்கு கீழே இருந்துட்டு அவன் ஒய்ஃபுக்கு கால் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால நான் வந்தேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, படிக்கட்டு ஏறி வர முடியலன்றதுனால கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிட்டேன்னா, அப்புறம் நான் போனதுக்கப்புறம் அங்கே சொன்னான். அது தம்பி தான் பாருங்கள். அந்த வார்த்தை அந்த பையன் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். இதுக்கப்புறம்லாம் என்கிட்ட காசு கொடுத்து 80,000 கொடுத்து ஏற்கனவே 3 லட்சம் வண்டி, அது இது கொடுத்து மறுபடியும் இன்னும் 1 லட்சம் செலவு பண்ணிலாம் ஓட்டுற மாதிரி இல்லை. நான் என்கிட்ட பைசா கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்கிராப்புக்கு போட்டு இருக்கிற பைசா கொடுத்து நான் ஏதோ வேலையை பார்ப்பேன் நான் அப்படின்னு. அவன் தான் பாருங்க, உடனே எங்கேயோ ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸில் பேசி அதை பேசி 2 மாதம் ஒன்றுமே இல்லைன்ற நிலமையில் திடீர்னு ஒரு நாள் மதியானம் ஃபோன் பண்ணி இன்சூரன்ஸ் சார் நான் பார்த்து, அவன் யாருன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும்.
அவன் முகம் கூட தெரியாது, பேர் மட்டும்தான் மதம் தெரியும். அந்த நல்ல மனுஷன் யாருன்னு தெரியாது பாருங்க, யாருன்னு தெரியாது. அவர்கிட்ட பேசவும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் அவர். வாட்ஸ்அப்பில் தான் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார், மத்தியானம் சேங்ஷன் பண்ணிட்டாங்க, வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டேன், பழைய வண்டி உங்களுக்கு ரெடி ஆகிடும்ட்டார். ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே யோசிச்சு சரி ஆண்டவர் இந்த பழைய வண்டியை திருப்பி ரெடி பண்ணி கொடுத்தா ஒரு பாடத்தை கற்றுக்காச்சு. இது கொரிய நம்ம ஊர் இப்படி தான், இந்த இப்படி தான் இருப்பானுங்க, அதனால் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதில் இந்த அற்புதராஜ்கிட்ட சொன்ன பாருங்கள், இந்த வண்டி நான் இனிமேல் எல்லாமே வண்டியில் தான் ட்ராவல் பண்ணோம், அதனால் இதை விட கொஞ்சம் ஹையர் சிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்க. அவன் சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீங்கள் கேட்குறது நீங்கள் ஆசைப்படுறதுன்றது காலைப்பியன் கூட இருந்தான். அவன் பார்த்தான் அந்த சூழ்நிலையை ரொம்ப அதிகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன், லோன் உங்களுக்கு உடனே கிடச்சிரும், வாங்கிடலாம். கொடுத்தா அது பார், இல்லைனா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், பழைய வண்டி வச்சு சொல்லிட்டு வந்துட்டு நான் பாரு. அவனுக்கு அதுக்கு எனக்கு அது வரணும்னு அவனுக்கு மனசே இல்லை, கொடுக்கூடாதுன்னு நினச்சான். அதுவும் பாஸ்டர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கூடாதுன்னு முடிவு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு பாஸ்டர் பிடிக்காது, அவனே சொல்கிறான். அப்படிப்பட்டவன் தான் ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டான். ஏன் வந்தான்றது காரணம் அதுதான். ஏன் வந்தான், அடுத்த நாள் சம்மந்தமே இல்லாத உள்ளே இருக்கிற மேனேஜர், லோனு இது இப்போ அப்ரூவ் பண்ணுறவங்க எல்லாம் நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாங்க, உட்காந்தாங்க, அவங்களுக்கு கடவுளோட வார்த்தையை பற்றி அவங்க பிரச்சனைன்னு சொன்னாங்க, பேசினேன், முடித்தேன். வெறும் 15,000 கட்டினேன், வெறும் 15,000 கட்டினேன். 650 சிசி, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ராயல் என்ஃபீல்டு பைக்கோடைய டாப் மாடலில் தான். அதுக்கு மேலே ஒரு விலையில் ஒரு பைக்கும் இல்லை ராயல் என்ஃபீல்டு, அதான் டாப். அதுக்கு மேலே ஒரு விலையே கிடையாது. சண்டேயில் அவங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனே கிடையாது, வெறும் புக்கிங் தான். ஆனால் அவன் சொன்னால் பாருங்கள், உங்களுக்காகவே நாங்கள் உட்காந்து 3 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். நாங்கள் எல்லாம் இங்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதை அடிச்சுட்டு 3 மணிக்கு தான் போய் அங்கே இறங்குறோம். பாவம் அவன் மனைவி எல்லாம் பசியில் உட்காந்துருக்குறாங்க. போகும்போது லட்டு கிட்டலாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கவனிச்சானுங்க அந்த பிள்ளைங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஒர்க்குன்னா அதனால தான் ராயல் என்ஃபீல்டு பேர்லேயே ராயலாக ட்ரீட் பண்ணுறானுங்க. எல்லாம் கிராமத்துலேருந்து வர பிள்ளைங்க தான், பெருசாக இல்லை, அவ்வளோ நேர்த்தியாக அழகாக. எப்படி கஸ்டமர் எனக்கு யாரா நீங்களாம் கூட இருக்கிறவனு கூட இப்படி இல்லையேடா அப்படின்னு நினச்சேன் நான். காலையில் போய் கேளுங்க, ஒவ்வொன்றுத்தையும் ஒரு பைசா கூட அவனுக்கு டிப்ஸு அதெல்லாம் அவன் வாங்கவும் மாட்டானுங்க, கொடுக்கவும் முடியாது. அவ்வளோ குவாலிட்டியான ஒரு இது. ஏன் சொல்கிறேன், எப்படி வந்துச்சு, இன்றைக்கி 2 நிற்குது, 2 பைக்கு. நாங்கள் ஒன்று சொல்லி 1 விற்றுருவோம், அது போட்டே 1 மாதம் ஆகுது, ஆனால் எவனும் சிக்க மாட்டேன்றான். கேட்குறவங்களாம் ரொம்ப மட்டமாக கேட்குறான். திடீர்னு என் பொண்ணு வந்தாப்பா அது விற்காத, அது வேணும், அது வேணும். எனக்கு கூட அது இதெல்லாம் விற்றாதான் கொஞ்சம் கடனாக தான், அது விற்கக்கூடாது, அது இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மனசு சரி இருந்துட்டு போகுது விடு. ஆனால் 2 மாதம் எப்படி திரும்ப இருந்தது, என் மனைவி வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அந்த வண்டிக்காக வெயிட் பண்ணி நான் உட்காந்துருக்கணும். எங்கேயாவது வெளியே போனோம், வேறு வண்டி இல்லை, எங்கள் அப்பா கிட்ட வண்டியை கேட்கணும். அவர்கிட்ட கேட்குறதுன்றது பெரிய பிரச்சனை. அது ஏன் அப்படின்னா பத்திரம் அவர் ஓட்டுற மாதிரியே ஓட்டி அவர் ஓட்டுற, அது நம்மளுக்கு ஓட்ட தெரியாது, அவர் ஓட்டுற மாதிரிலாம். நம்ம ரைடிங் ஸ்டைல் வேறு. 2 மாதம் ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் நைட்டும் எந்த ஹோப்பும் கிடையாது. பவுல் சொல்கிறார் இல்லையா, நிர்பந்தமான மனுஷன் நான் ஒரு உண்மையான ஊழியக்காரன நிலைமை தான். ஒரு லோன் அப்ரூவ் பண்ணல, ஏதோ ஒன்று கொடுக்கணுன்னா கூட உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு கிடையாது. என் மனைவி பேர்லையும் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா யாரும் அவங்க ரிட்டையர்ட் பர்சன்ஸ், அவங்க பேர்லையும் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. 100% முழுக்க அது என்னை சார்ந்து என்ன நம்பியே. அந்த பிரதர்கிட்ட கூட கேட்டேன் நான், ஆனந்தன், அவருக்கு நல்ல பிலீவர் அவர். நான் கேட்டேன், நான் பாஸ்டர் எனக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னா. என்னத்தை பார்க்க போகிறானோ, இதே கவுன்சிலிங் ரூமில் தான், என்னத்தை பார்க்க போகிறாரோ. அடுத்த நாள் எவன் எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னானோ, அந்த அற்புதராஜன் தம்பி, அவன் எப்படி காலை வீடு கேளு, அவனுக்கு தான் சொல்லி அவங்ககிட்ட தான் புலம்பின்னான். எப்படி நடந்ததுன்னே தெரில எனக்கு ஒன்றும். ஏன்னா புது ஜிஎஸ்டியில் வண்டி ஒன்றும் விலை அதிகம். பழைய ரேட்டில் கம்மியான ரேட்டில் எந்த ஒரு ஆள் பலம் கிடையாது, எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, எந்த ஒரு ஹெல்ப் கிடையாது, எந்த ஒரு உதவி கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. காலைப்பிகளுக்கு எத்தனை நாள் போயிட்டு ஷார்ட்ஸ் போடணும் அப்படியே உட்காந்துருப்பேன். என் பழைய வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு கெஞ்சணும், அவனுக்கிட்ட சொல்லணும், அவன் சேங்ஷன் பண்ணி தர வரைக்கும் அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நீங்கள் கடவுளையே சார்ந்திருந்து பாருங்கள், டிலே ஆகிற மாதிரி தெரியும், பட் ஹீ வில் டூ த கிரேட்டர் அண்ட் பெட்டர் திங். சிறந்ததை உங்களுக்கு தராமல் இருக்கவே. ஆமாம், நீங்கள் என்னதான் பணத்தை வச்சு உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி யுக்தியை பயன்படுத்தி அசிங்கப்பட்டு தான் போவீங்க.
நம்புறீங்களா நீங்கள்? காலைல கூட ஜான் ஜபராஜ் பாட்டு கேட்டு, என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் என்ன பண்ணும் அது சாத்தியமாகும். அவர் கரத்தால் என்ன ஆகும் அது? எப்படி? அவன் சும்மா செஞ்சிடறாரா? செய்ய மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியம் ஆரம்பித்து 18 வருஷம் ஆகுது. இதில் 14 வருஷம் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வெறும் தரையிலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இங்கே பெயிண்ட் இல்லாத இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். வேறு அப்படியே ஊற்றிட்டு கிடக்கும். பழைய ஃபோட்டோலாம் பாருங்கள், ஃபோட்டோவே ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு மொபைல் எடுப்பேன், ஒரு நியூ இயர்க்கெலாம் தூக்கிட்டு போய் ஃபோனை தூக்கி அங்கே மாட்டேன் நான். ஒரு ஆடியோ இருக்காது, ஒரு எக்யூப்மெண்ட் இருக்காது. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன தேவையோ அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டாந்தாச்சு உள்ள. பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசிகளும் ஓரளவுக்கு இப்போ எல்லாமே மாறி சரியாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் ஆரம்பம் அப்படி இல்லை. ஆரம்பம் அப்படி இல்லை. எதிர்க்கிறவங்க தான் இருந்தாங்க, திட்டுறவங்க தான் இருந்தாங்க, கோல் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மளை தீமையாக விமர்சிக்கிற விசுவாசிகள் தான் எனக்கு இருந்தாங்க. நானே யோசிச்சு, எப்படி இவனுங்கிட்டெல்லாம் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல ஆண்டவர், எப்படி கொண்டாந்து என்னை இப்படி மாட்டி விட்டிருந்தான்னு கேட்டுருக்கிறேன். இன்றைக்கி எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க மாற்றி. நீங்கள் பார்க்க போகிறீங்க போகிற காலத்தில் இன்னும் சிறந்ததாக என்ன பண்ணுவார் அவர். ஏன்னா இது அவருடைய வேலை. இது அதான் சொல்ல வரேன் நான். நீங்கள் அவரை நம்பிட்டீங்கன்னா போதும். He will do greater and mighty things. நம்புறீங்களா நீங்கள்? அதை நான் அதுதான் நம்பணும். நான் பாருங்கள், நான் நம்பணும் ஒன்றே ஒன்று, அதுதான். யோபோடு இழப்புன்னு வந்தாலே அவனை தான் நான் போய் பார்த்தேன். அவனை ஒரு வழியே கிடையாது. என் தம்பி இழந்த போதும் அப்படி தான். என் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாத வசனத்தை நம்புறது தான். இந்த என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை இழக்கும் போது எனக்கு இழப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 3 லட்சம் ரூபாய் வண்டியை ஓட்டாமல் எதுவும் பண்ணாமல் பார்சல் அனுப்பி ஒருத்தருக்கு அதை நொறுக்கி இன்றைக்கி வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அது ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை அடித்து உடச்சானுங்களா கேட்டால் அதுக்கு பதில் வரல. இதை விட பெரிய விஷயம்னா அதுலேருந்து அந்த மேனேஜர் அப்படியே சொல்கிறான் கீழே வேலை செய்கிறவங்கிட்ட, அந்த மோசஸ் இதுக்கப்புறம் எப்படி வண்டி வாங்கி ஓட்டாருன்னு பார்ப்போம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்களும் வாங்கி தரமாட்டோம், பணத்தை சேங்ஷன் பண்ண மாட்டோம். அப்படியே இழுத்து அடித்து 2 மாதம் உட்கார வச்சா பாருங்க அந்த ஆளை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தான் யோபு சொன்னது ஞாபகம் வந்தது. அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை என்ன செய்வார்னு தான் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று செய்வார். ஆனால் செய்கிறது எப்படி இருக்கும்? அது கிரகிக்கவே முடியாது, தாங்கவே முடியாது, புரியவே பல பேருக்கு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நேற்று ஸ்டேட்டஸ் போட்டேன், 100 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. யாரெல்லாம் வயிறு எரிஞ்சானோ, யாரெல்லாம் காரி துப்புனானோ, யாரெல்லாம் என்னென்ன பேசிக்கிட்டு பண்ணான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். சின்னதோ பெருசோ, அதான் பலமுறை சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எப்பவுமே செய்கிறது பெருசாக தான் செய்வார். அது எவ்வளோண்டா இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைக்குன்னு வரும்போது இறங்கி அது அப்படி தான் அவருடைய லெவலில் இருந்து செய்வார். நம்புறீங்களா நீங்கள்? அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சும்மா செய்ய மாட்டார். சும்மா செய்கிறவர் அவர் பிரமாணத்தை வைக்கிறாராங்க, பாயிண்ட்டை வைக்கிறாராங்க. ஒன்று விசுவாசம் என்னும் பிரமாணம். அந்த விசுவாசம் என்பது கிரியையில் போய் முடியணும். எங்கே போய் முடியணும்? அது கிரியையில் போய் முடியணும். அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசமாக எல்லாவற்றையும் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அடுத்த வார்த்தை, இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ண வைக்கும்? என்ன பண்ண வைக்கும்? இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நம்புறீங்களா நீங்கள்? அதை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான். எதுக்குமே இடம் கிடையாது, எதுக்குமே இடம் கிடையாது. இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போ, வேணாம் எனக்கு. ஒரு காலத்தில் அதெல்லாம் தேவைப்படுது, இன்னைக்கு தேவைப்படலை எனக்கு, வேண்டாம். எப்படி? எல்லாம் தேவன் தருகிறார். எப்படி தருகிறார்? அவருடைய ஆசீர்வாதம் தான் செய்ய. இடம் கொள்ளாமல் போக மட்டும். அடுத்த வார்த்தை வருகிறது, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டணும் என்று. அதனால் என்ன பண்ணி பாருங்கள் நீங்கள். இந்த வார்த்தையை தான் யார் பயன்படுத்தினது? மறந்துடும் பாருங்களா. அனனியா சபீராவுக்கு பயன்பட, முக்கியம் சபீராவுக்கு கேட்டான். ஆவியானவரை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் ஆக்சுவலி எப்படி சோதிச்சிருக்கணும்? கொடுத்தலவோ சோதிச்சிருக்கணும். ஹலோ, எப்படி சோதிச்சிருக்கணும் நீங்கள்? இவங்க எப்படி சோதிச்சிட்டாங்க? இவங்க எடுத்து சோதிச்சாங்க, ஏமாற்றி சோதிச்சாங்க, வஞ்சித்து சோதிச்சாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்கவோ மாட்டேனோ என்று. அதனால் என்ன பண்ணி பாருங்கள் நீங்கள்,
சோதித்து பாருங்கள். தசமபாகம் எல்லாவற்றையும் பண்டக சாலையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்படி சோதனை பண்ணு, கடவுளை டெஸ்ட் பண்ணி பாரு, இந்த பிரமாணம் வேலை செய்யுதா, இந்த வார்த்தை வேலை செய்யுதா. ஹலோ, இந்த சபையில என்னால் சொல்ல முடியும். இந்த சபையில் அரசன் எடுத்துங்க, அரசன் பிரதர் எடுத்துங்க, அஞ்சலிஸ்ட் எடுத்துங்க. அவங்க ஆரம்பத்தில் அவங்க கொடுத்த தசமபாகம் என்ன, அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன, பேசுறது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அதுலேருந்து பல மடங்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க. நானும் லெட்டர் எழுதி போட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துல தசமபாகம்லாம் கொடுக்குறாங்க. கஷ்டமான ஃபேமிலி, 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கொஞ்சம் என்ன பண்ணுங்க நீங்கள், நம்ம இன்க்ரிமெண்ட் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் அது இதுன்னு பார்த்து பண்ணுங்க. நான் பண்ணேன். ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? 500 ரூபாய், 700 ரூபாய், 1000 ரூபாய் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்த ஆளுங்களை தான் என்ன பண்ணுறாரு கடவுளாங்க உயர்த்துகிறார். என்ன பண்ணுறாங்க, கொடுத்ததுனால நஷ்டமாயிட்டாங்க, கஷ்டமாயிட்டாங்க, ஓட்டாண்டி ஆயிட்டாங்க. எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். அவங்கள ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் சொன்னால் நேரமும் ஆகிடும். அப்போ கொடுத்தவங்க ஒருத்தருமே பாரு, விசுவாசத்தில் சொல்கிறேன் நான், நீங்கள் விசுவாசித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இப்படி கொடுத்தீங்கன்னா ஒருபோது நஷ்டம் அடைவதே இல்லை. சோதிச்சு பாருங்கன்னே சொல்கிறார் கடவுள். டெஸ்ட் அண்ட் சீ மீ, டெஸ்ட் பண்ணியே பாரு, நீ தைரியமா என்ன, எப்படி டெஸ்ட் பண்ணோம், எப்படி டெஸ்ட் பண்ணோம். நான் கர்த்தருக்கென்று தசமபாகத்தை தருகிறேன், அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா நீங்கள்? அதை நம்புறீங்களா இல்லையா? அப்படி விசுவாசிங்க. தசமபாகம் கொடுக்கும்போது அப்படி நீங்கள் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். எதை திறக்கிறார் அவர்? வானத்தின் பலகணிகளை திறக்க. கிரகிக்க முடியாத அளவுக்கு வரும், தாங்க முடியாத அளவுக்கு வரும். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எது கொள்ளாமல் போக மாட்டோம், அப்படிதான் வரும். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஹலோ, வீடு இல்லைன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அதான் வெயிட்டிங்கு. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உண்மையாக இருக்கணும். யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு காட். நீங்கள் அப்படி இருந்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனோ மாட்டணும் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் என்ன பண்ணுவேன், நான் கண்டிப்பேன் சொல்றாரு. இனி நீ சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன், ஏன்னா நீ என்ன நம்பி தசமபாகம் கொடுத்துட்ட. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, இந்த பூமியின் கனியை பட்சிக்கிறதை நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பேன். அவன் ஆசீர்வாதமா இருக்கணும், நீ என்ன பண்ணக்கூடாது, அவனை தரித்திரனாக்க கூடாது. எப்படி பேசுறாரு பாருங்க. கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை என்ன பண்ணுவதில்லை, அழிப்பதே இல்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. ஓட்டாண்டி ஆக மாட்டேங்கின்றார். எவ்வளோ பெரிய கேரண்டி தரார் பாருங்க. உங்கள் கம்பெனி தர முடியுமா? ஹலோ, வேற யாரும் தர முடியாது கேரண்டி. ஆண்டவர் சொல்றாரு, பழம் இல்லாமல் போவதில்லை. எது இல்லாமல் போவதில்லை? பழம் இல்லாமல் போவது இல்லை. உங்கள் பலன் அழிக்கப்படுவதே இல்லை என்றார். உங்கள் பலன் என்ன ஆவதில்லை? வேலை செஞ்சங்க எங்கெங்க ஒன்றும் உருப்பட முடியல, ஆவே ஆவாதுன்றாரு. எப்போ நீ கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு நீ கொடுப்பதில் தசமபாகம் காணிக்கைகளில் நீ இந்த வார்த்தைகளை விசுவாசித்து கொடுத்து பாருங்க. ஹலோ, உன் செடியில் திராட்சை பழம் இல்லாமல் போவது இல்லை. நம்புறீங்களா நீங்க? அதை 12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும், இப்போ நான் சொன்னாலே ஆரம்பத்தில் 2 விதமான மாற்றம் ஜனங்களை பாதிக்கும். ஒன்று என்னுடைய உள்ளான மாற்றம், உள்ளான மனுஷன், என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம், என்னுடைய சுவாபம், என்னுடைய எண்ணம், என் பேச்சு, என்னுடைய ஒழுக்கம், இதெல்லாம் ஜனங்களை நல்ல விதத்தில் பாதிக்க செய்து. பரவாயில்ல, கடவுளை ஆராதிக்கிறவன், கடவுளை தொழுது கொள்கிறவன் இப்படி உண்மையாக இருக்கிறான்ற ஒரு பாதிப்பு. இன்னொரு பாதிப்பு என்னது? இந்த பாதிப்பு என்ன பாதிப்பு? அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் உங்களை யார் என்று சொல்வார்கள், யார் என்று சொல்வார்கள். இதுக்கு தான் ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்றேன், இதுக்கு தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு போதிக்கிறேன், இதுக்காக தான் நீங்கள் நன்றா இருக்க வேண்டியது அத்தியாவசியமா இருக்குதுன்னு சொல்றேன். ஹலோ, ஏன் இதை போதிக்கிறேன்னா, சபைக்கு வர ஒருத்தரும் ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது. வரும்போது ஒன்றா நீங்கள் தரித்திரராக இருந்திருக்கலாம், வரும்போது ஒன்றா கடனாளியாக இருந்திருக்கலாம், வரும்போது ஒன்றா உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வர வர பெருகினார்கள், வர வர விருத்தி அடைந்தார்கள், வர வர மகா பெரியவர்களானார்கள். அதுக்கு தான் இந்த பிரசங்கம், அதுக்கு தான் இந்த சபை, அதுக்கு தான் உங்களுடைய அழைப்பு. அப்போ தான் மற்ற ஜனங்கள், புறஜாதி மக்கள், மற்ற ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் உங்களை யார் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் போது தான் சொல்லுவாங்க, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் பாக்கியவான்கள். நம்புறீங்களா நீங்க? தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, எது விரும்பப்படத்தக்கதா இருக்கும்? தேசம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசம்னா வாழ்க்கை, குடும்பம்,
இது எல்லாமே சொல்றாரு. தேசம் இப்பொழுது எப்படிப்பட்டதா இருக்கும்? விரும்பப்படத்தக்கதா இருக்கும்ன்றாரு. எப்படிப்பட்டதா இருக்கும்? எவ்வளோ வீட்டில் எவ்வளோ குடும்பத்தில் ஏன் வரோம், ஏன் இருக்கிறோம், இதில் ஒரு குடும்பமா வந்தாலே நச்சு நச்சுன்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் சொல்றாரு, சோதிச்சு பாரு, கனி இல்லாமல் போவதே இல்லை, அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்புறீங்களா நீங்க இது எல்லாத்தையும்? ஜாதிகள் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுவார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். அப்படிப்பட்ட தேசம்னா உங்க குடும்பம், அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பமா இருக்கும். அனனியா சப்பீரா மாதிரி சோதிக்கிற குடும்பமா மாறக்கூடாது. பிசாசு உன் இருதயத்தில் தோன்றினது பேசினது என்னன்னு கேட்கிறார் பேதுரு. அவன் சொன்னா நீங்க கேட்பீங்களா? அவனா உண்மை பேசுறான், அவன் பொய்யன்னாச்சு. அவன் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவன் நினைச்சிருந்தா 10ல் 9 எனக்கு கொடுத்துட்டு 1 நீ பண்ணிக்கோ எடுத்துக்கோன்னு சொன்னா கூட அநியாயம் சொல்லலாம். எப்பா நீ 10ல் 9 நீ எடுத்துக்கப்பான்றாரு. தசமாகன்றத விட மினிமம் பேசுறேன் நான். ஆபிரகாம் மாதிரி கூட பேசல. அவன் கணக்கு வழக்கு இல்லாம கொடுத்தான். அவன் ஒன்றும் இல்லாத போது ஒரு கடத்துல தன்னுடைய மகனை அர்ப்பணிக்கிறான். யாரையும் அர்ப்பணிச்சுட்டான்? அவன் மனைவி கிட்ட கூட சொல்ல, தன் மகனே. என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்க. என் மகன் கெட்டு போக மாட்டான், ஆண்டவருக்கு தானே கொடுக்குறான். அவனை அவர் தானே கொடுத்தாரு. இவன் அவருக்கானவன் தானே. ஆபிரகாம் ஒன்றும் பாஸ்டர் கிடையாதுங்க. நிறைய பேர் அப்படியே ஒரு பிரிச்சு வச்சுட்டாங்க. பாஸ்டர் ஃபேமிலிலாம் அப்படி இருக்கலாம் பிரதர். நான் விசுவாசி தானே. விசுவாசினா என்ன? பாஸ்டர் போதிக்கிறார், அவ்வளவுதான். பாஸ்டர் நேரடியான தேவனோட வார்த்தை போதிக்கிற கட்டளை பெற்றிருக்கிறார், அவ்வளவுதான். நீங்களா யாரு? நீங்க அதுக்கு ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. நீங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு கடவுள் மேன்மையா பார்க்கறதுனாலதான் என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும்ன்றதாங்க போதிக்கிறாரு. அப்ப அவங்கள அவர் எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பாருங்க, உங்களை எவ்வளவு மதிக்கிறாருன்னு பாருங்க. மற்ற சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். பிஞ்சு தலையும் பண்ணாட தலையும், ஹலோ தரித்திரவாசிங்கமா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். இங்கே ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் அங்கங்கே போனோன்னா கிறிஸ்தவங்க தான் இவங்க, ஏதோ சர்ச்சைக்கு போகிறாங்க. ஏன்னா சபையில் போதிக்கிறது அப்படி. தரித்திரத்தை, ஏழை ஐஸ்வர்யம் எப்படி ஏழை ஆகுறது? ஐஸ்வர்யம் தான் நீ நரகத்துக்கு போயிது, ஆமாம் நரகத்துக்கு போயிடுவேன். நீ பணக்காரனாக இருந்தால் பணம் உனக்கு எடுத்துரும். எதுக்கு உனக்கு சொந்த வீடு? உனக்கு எதுக்கு? நீ வாடகை வீட்டில் எது? ஏசு வருகிறார், மத்திய ஆகாயத்தில் வருகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? வருகிறார் எக்கால சத்தத்துடன் அவர் வருகிறார், தூதர்களோடு வருகிறார். அதனால உன் சொந்த வீடுலாம் உனக்கு தேவையில்ல. வாயை மூடிக்கிட்டு எப்படி பரலோகம் கிளம்புறதுன்னு வழியை பார். இப்படிலாம் போதிச்சு கெடுத்து குட்டி சோறாக்கி ஜனங்கள்லாம் பார்த்து பாக்கியவான்கள்னு சொல்றதுக்கு பதில் பரிதாபப்படுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. நான் என் ஊழியத்தை தைரியமான தான் பிளஸ்ஸிங்னே மாற்றினேன். நான் ஆராதனைன்றதை பிளஸ்ஸிங்னே மாற்றினேன். ஜெருசலேம் பிளஸ்ஸிங் டேபர்னக்கிள் நான் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதத்தை நம்புகிறேன். இங்க வருகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் வந்ததை விட பல மடங்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் சாட்சி நாங்கள். ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள். அதுக்கான பிரமாணத்தை காத்து கொண்டீங்கன்னா, அதுல கவனமா இருந்துட்டீங்கன்னா, ஏன்னா இருக்கிறதுல சென்சிட்டிவான விஷயமே பண விஷயம் தான். இதுல மட்டும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க, பயந்து பாருங்க. Be a disciplined people in whatever you have. நான் சொல்றேன், வானத்தின் பலகணிகளை அவர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கவே செய்வார். நம்புறீங்களா? இன்றைக்கு இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகவே பெருகுவீங்க. ஒரு நாளும் உங்கள் நிலத்தின் பலன் இல்லாமல் போவதே இல்லை, அழிக்கப்படுவதே இல்லை. அதுக்கு ஒருத்தன் இனிமேல் பிறந்து வந்தாலும் நடக்காது. ஏனென்றால் ஏற்கனவே சாவை மரணத்தை வென்றவர் அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஜனங்கள் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லும்படியாக செய்வார். அதுக்கு தான் அந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் அதை மீறி போயிடாதீங்க, லோத்த போல ஆயிடாதீங்க. ஆபிரகாமுடைய வழியில் நின்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தார்களுக்கு உண்டாகட்டும். நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போதிக்கப்பட்ட வார்த்தைகளின்படியே
கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விதித்திருக்கிற பிரமாணத்தை கை கொள்ளும் பொழுது, தேவரீர் பண காரியத்தில் பொருளாதார காரியத்தில் உண்மையாய் இருப்பவர்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையில வந்து பலிக்க நீர் அதை செயல்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பணங்களிலே திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறீர்கள். பிள்ளைகள் தேவரின் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய நன்மையினாலும் நிறைந்திருக்க நீர் உதவி செய்வீராக. ஜாதிகள் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக தேவரீர் அவருடைய வாழ்க்கை விரும்பப்படத்தக்கதாக இருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிரமாணத்தை, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை, சபிக்கப்பட்ட பூமியிலே ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிற வாழ்க்கையை, வசனத்தை நீர் போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.